நீரைகனி அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முகோனே முப்புறம் ஆட்சிவன் ஒரு ரதம் அச்சது கொடி செய்த அரிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையில் ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் முற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்தவரான் நடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி கூலி வழி திருவாதகுரல் திருத்தாள் திருச்சிட்டம் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய அல்ல வைத்தியநாசனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிறு தொண்டராயினாரை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் புத்தியுள்ளது. எப்பொழுதுமே நாம் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு சொல்வோம். அதன் அடிப்படையில் என்று பேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன் என் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகப் பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே உன்மேல் எனக்கு அன்பு இல்லை என்று எல்லாரும் என்னை இகழ்ந்து இருப்பார். உண்மையிலே அதுதான் பெருமானே. ஏனென்றால் உன்மேல் எனக்கு அன்பே இல்லை. நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றேதான் கோணவனே என்னையும் கூட குளிர்ந்துவதாய் கோத்தும் என்று கூட மற்றொரு பாடல்னு சொல்றார். அப்படி மற்ற அடியார்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் உன்மேல் அன்பு இல்லை என்று கூறுவது சரிதான் பெருமானே. ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். உனக்கு அடியார் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் சிவனடியார் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, உன் மேல எனக்கு அன்பு இல்லைங்கிறது தான். வெளி உலகத்துக்கு நான் அடியாராக தெரிந்தாலும் உண்மையில் அன்பில்லாமல் இருக்கிறேனே என்று ஏக்கத்தோடு இந்த பாடலில் பாடுகின்றார். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உன்னுடைய திருவருளையே நாடிக்கொண்டேன். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன். உன்னையே பேணிக்கொண்டேன். என் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் தேச உடையவனே. தேசினா ஒளி பொருந்தியவனே. சாமி எப்படிப்பட்ட பிரகாசம்னா சுயம் பிரகாசம். யாருமே அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். சுயம் பிரகாசம், ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர் பெருமான். அன்பே வடிவமாக திகழ்பவர், இன்பமே வடிவமாக திகழ்பவர். அவர் ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட பேரின்ப வடிவன் சிவபெருமான். அங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அவரை சொல்லும் போதே, நீ எப்பேற்பட்ட கருணை உடைய பெருமானே, நீ தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. தேசா நேசர், நேசர்னா என் மேல நீ எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாய். நான் உன்னிடம் ஒரு துளியளவு கூட அன்பில்லாமல் இருக்கின்றேனே. சாமி நம்மளை விட்டு நீங்குவதே இல்லை. நம்ம கிட்ட ரொம்ப அன்பாதான் இருக்காரு சாமி.
ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், அவர் மேல் அன்பு இல்லாமல் இந்த உலகத்தை நோக்கியே நம்மளோட அன்பு முழுவதையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இமைப்பொழுதும் கூட நம்மளை விட்டு நீங்காத இறைவன் மேல் அன்பு வைக்காம, இந்த உலகத்து துன்பம் தரும்னு தெரிஞ்சிருந்தும் கூட நாம அது மேலதான் அதிகமான பற்று வச்சோம். ஏன் இப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த உலகத்தை அணிவிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால நாம என்ன செய்யறோம், இத அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுனால நம்ம, ஏன்னா கடவுள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாதா? கண்ணுக்கு தெரியாதனால நம்ம அவர் மேல அன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும். அதுக்குதான் சாமி பல மூர்த்தங்கள் எல்லாம் நம்ம கொடுக்குற 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், சிவலிங்க வடிவம், இதை கொடுத்தாவது நம்ம அது மேல அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வடிவத்தை எல்லாம் கொடுத்து அந்த மூர்த்தத்தை கொண்டு வழிபாடு செய்தாவது உய்வடையலாம் என்று பார்த்தாலும் நம்ம அதுக்கும் நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தயாராக. ஏன்னா கடவுள் உருவமற்றவர்னு சொன்னா கூட நம்ம எந்த இதை வச்சு நம்ம தியானிக்க முடியும், ஒரு இதையும் தியானிக்க முடியும். அப்ப 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அதுல ஏதாவது ஒன்று. அதையும் தாண்டி சிவலிங்க மூர்த்தம், அதையாவது அந்த குறியை வைத்தாவது அடையாளம் கண்டு கொண்டு சிவபெருமான் இந்த வடிவில் தான் இருப்பார் என்று, எப்படி சாயினும் ஏத்தும் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே என்று எந்தெந்த வடிவம் தாங்கி நாம் வழிபாடு செய்கின்றோமோ அந்த வடிவம் தாங்கி வந்து சிவபெருமான் அருள் செய்வதற்கு தயாராக இருக்கும். நாம தயாரா இருக்கோமான்னா இல்லாம இருக்கும். அதுக்குரிய பண்பை நாம் வளர்த்து கொண்டு சிவபெருமானை எடுத்த இந்த பிறவியில் வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்க்கிறோம். நானும் தானும் பேணா நிற்பேன் நின் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. பெருமானே, உன்னிடம் எனக்கு அன்பு வர வேண்டும் என்றால் நான் அடியார் திருக்கூட்ட அந்த சபையில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன்னிடம் எனக்கு அன்பு வர வேண்டும் பெருமானே. ஆகையினாலே இந்த அடியார் திருக்கூட்டத்தை எனக்கு காண்பிப்பாயாக, திருவோலக்கம் சேவிக்க வைப்பாயாக என்று இந்த பாட்டை சொல்றார். அடியார்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த அதிகம் முழுவதும் சொல்றாரு மாணிக்கவாசகர். அடியார் கூட்டத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் அதிசயப்பட்டு அடியாரோடு கூட்டி அதிசயம் வேண்டாமே என்று அந்த பாட்டில் சொல்ற. முதல்ல சேரணும்ல, முதல்ல அடியார் கூட்டத்தில் சேரணும்ல, அதுக்கு சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இந்த அடியார் நடுவில் இருக்கும் வரலை பொறியாய் ஒன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னே. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சாமி தேசு உடையவர், எல்லா இடமும் நிறைந்திருப்பவர். அப்படிப்பட்ட பெருமான் நம்மளை என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த திருவுலக்கமாகிய அடியார் திருக்கூட்ட சபையில் நம்மளும் ஒருவராக ஆக்க வேண்டும். அதுக்காக இந்த பாட்டுல விண்ணப்பம் செய்கின்றார். நானும் தானும் பேணா நிற்பேன் நின் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. ஈசா, எங்கும் நிறைந்திருப்பவனே, எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரனாக திகழ்ந்திருப்பவரே அப்படின்னு பல விதத்துல சாமியை போற்றி புகழ்கின்றார். ஈசன் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன், எங்கும் நிறைந்திருப்பவன். ஈசா நேசா நேசர் சூழ்ந்திருக்கும் ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாய் இனித்தான் இறங்காய். எந்தையே அப்படின்னா தந்தையே, பெருமானே. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உன் மேல அன்பு இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மைதான். ஏன்னா எனக்கு வந்து உன் மேல அன்பே இல்லை. ஆனா அன்பு வருவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்றால் இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்தால் தான் அந்த அன்பு வரும். அதனால எனக்கு இந்த அடியார் திருக்கூட்டத்தில் சேவிக்க வைக்குமாறு நீ செய்வாயாக என்று இந்த பாட்டில் சொல்றாரு. எவ்வளவு அடியார் திருக்கூட்டம் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார் திருக்கூட்டத்துல இருந்துதான் நம்ம உலகப்பற்ற ஒழிக்க முடியும், இல்லைன்னா ஒழிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பில் கும்படலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் என்று சொல்வதற்கு நாங்க அந்த இருவினை ஒப்பு அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்தால்தான். ரெண்டு அந்த ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை சொல்றார் பெருமானே, எப்படியாவது இந்த அடியார் திருக்கூட்டத்தில் என்னை இணைப்பாயாக. இந்த பதிவு முழுவதுமே அடியார் நடுவில் இருக்கும் வரலை. நீ அப்படி இந்த அடியார் கூட்டத்தில் சேரலைன்னா அந்த அடியாரெல்லாம் இந்த ஓரத்தில் நான் நிற்பேன். அந்த அடியாரெல்லாம் உன்னை கேட்பாங்க,
சாமி அந்த ஓரத்தில் நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடு, என்னை அருள் செஞ்சுன்னு அந்த பாட்டுல கேட்டார். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, எப்படியாவது இந்த அடியார் திருக்கூட்டத்துல சேர்த்துட்டேன்னா எல்லாரும் என்னைய சிவனடியார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் மேல அன்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்தால் அந்த அன்பு வந்துவிடும். ஆகையினாலே பெருமானே பொன்னம்பலத்தாடும் தலைவா, நீ என்ன பண்ணிரு, என்னைய இந்த அடியார் திருக்கூட்டத்தை சேவிக்க வச்சிரு, அதுக்கப்புறம் என்னைய நீ படிப்படியா கொண்டு போயிடலாம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடிப்படை என்ன அப்படின்னா, சிவ வழிபாட்டுக்கு உள்ள வந்தாச்சுன்னா முதல்ல அடியார் திருக்கூட்டத்துலதான் இருக்கணும். எல்லா பாட்டுலையுமே எல்லா அருளாளர்களுமே சொல்ற கருத்து இதுதான். முதல்ல அடியார் திருக்கூட்டத்துல இருக்கும். ஒரு குழுவில ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லி அப்பர் சாமின்னு சொல்றாரு. அடியார்கள் எவ்வளவு உயர்வுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். இதை வச்சு திருத்தொண்டர் புராணம் பாடினார் நமது சேக்கிலா சுவாமிகள். இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுல சிறுத்தொண்டர் நாயனார் எப்படி அன்பு செய்கிறாரு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு சிறப்பு. செயற்கரிய செய்வர் பெரிய, சிறிய செயற்கரிய செயல் ஆகாதார். நம்ம அந்த அளவுக்கு நாயன்மார்கள் மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவர்கள் இருந்த நிலை வேறு, நம் இருந்த நிலை வேறு. அவர்கள்லாம் சிறிது சிறிதாக பல பிறவிகளில் அன்பை சேகரித்து மொத்தமாக அந்த அன்பை திரட்டி இறைவனை வழிபாடு செய்தார்கள். அப்படி செய்த காரணத்தினால் அவர்களால் செயற்கரிய செயலை செய்ய முடிந்தது. நம்ம இப்பதான் உள்ளே வந்திருக்கோம். அந்த அன்பு வரணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய இறைவனுக்கு பணி செய்து அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து இறைவனை சேவிக்கக்கூடிய அந்த நிலையை இறைவன் தான் தரணும், நம்மளால முடியாது. அதுக்குதான் நம்ம சாமிகிட்ட வேண்டணும். அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்க பெருமானே, உண்மையில அன்பு வருமாறு செய் பெருமானே அப்படின்னு நம்ம சாமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எதையோ போய் கேட்கோம், என் கஷ்டத்தெல்லாம் நீக்கிற சாமின்னு கேட்கிறோம், என் குறையெல்லாம் நீக்கிற சாமிக்கிறோம். ஆனா இறைவனோட அன்பு வரணுங்கிறத மட்டும் நம்ம கேட்க மாட்டோம். அவர் மேல அன்பு வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தானா வந்துடும். இறைவன் மேல அன்பை மட்டும் கேளுங்க, உங்க கஷ்டங்கள்லாம் எப்படி தீருதுன்னு மட்டும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, மிக அற்புதமா சொல்றாரு. அடியார் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. பெருமானே, எனக்கு இறங்கி அருள் செய்ய மாட்டாயா? அடியார் திருக்கூட்டத்தோடு என்னை இருக்க வைத்து இந்த அடியார் திருவோலக்கத்தை சேவிக்க வைத்து உண்மையில அன்புறுமாறு என்னை செய்ய மாட்டாயா என்று ஏங்கி கேட்கின்றார் இந்த பாடலில். யாரு? நமது மாணிக்க வாசகர். அருமையான பாட்டு. எதுல வருது இந்த பாட்டு அப்படின்னா, கோயில் மூத்த திருப்பதிகத்துல உடையால் இந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றாண்டா என்னை முன்னும் யானும் அதுவே முயல்வற்று பின்னென்று எவர் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னென்று அருளி வர நின்று போந்திடி என் நாவிடில் அடியார் உள் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பலத்துக்கு உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்தை உணர்வெளிய சகந்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறு அன்று என்னாரும் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார் அடியேற்கு முகம்தான் தாராவிடின் முடிவின் பொன்னம்பலத்திய முழு முதலே. இந்த பதிவு முழுவதுமே பொன்னம்பலங்கிற. ஒரு தடவை பொன்னம்பலம்னு சொன்னா 21,600 தடவை நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னேன். காலையில் இருந்துச்சு பொன்னம்பலம் சொல்லிடுறீங்களா? சொல்லியாச்சுன்னா அன்று முழுவதும் இறை நாமத்தை சொன்னதுக்கு சமம். தேக்கும் சடில திருமுடியார் இருதாள் கருதா தீமனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம்பலம் எண்ணில் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரன்றான் குன்றா நற்புகழான் அப்படின்னு பாதர்வடிகள் புராணம் நமக்கு சொல்லு. அப்படி இந்த பதிவு முழுவதும் பொன்னம்பலம் என்று பாடியிருக்கின்றார் மாணிக்கவாசகர். அதுலயும் இந்த பாட்டுல எப்படியாவது உண்மையில அன்பு வருவதற்கு இந்த திருவோலக்கமாக இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் அந்த சபையில் என்னையும் ஒருவனாக ஆக்கி உண்மையில அன்பு வருமாறு செய்வாயாக பெருமானே என்று இறங்கி வேண்டிக் கொள்கின்றார் இந்த பாட்டு. இறங்காயே அப்படிங்கிறார். எந்த இனித்தான் இறங்காயே, இனிமேலும் நீ என்ன செய்யக்கூடாது பெருமானே, என்ன கீழே கொண்டு போயிடாத சாமி, என்னை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடு, இந்த அடியார் கூட்டத்துல மட்டும் நீ சேர்த்து விட்டேனா, நான் என்ன செஞ்சிருவேன், அவங்கள பற்றி கொண்டு எப்படியாவது உண்மையில அன்பு செலுத்துமாறு
செலுத்தி எப்படியாவது நான் கடை தேறி விடுவேன் என்று இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது மாணிக்கவாசகர். யாருக்கு இந்த பதிகம்லாம் தெரியும்? 1 2 எனக்கு வந்து ஒரு பாட்டு தெரியுங்க. எனக்கு ஒரு 5 பாட்டு தெரியுங்க. எனக்கு வந்து முழு பாட்டும் தெரியும். சே இல்லைன்னா தெரியாது, தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். பாடிடுங்க, சரிதானா? அப்படி மிக அற்புதமான பாடல் இந்த கோயில் மூத்த. இப்போ ஒவ்வொரு நாயன்மார் வரலாறு நம்ம இந்த ஒவ்வொரு பாடலை தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்த்த பாடலே பேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன். நான் என்ன செய்யறேன்னா உன்னுடைய திருவருளையே நோக்கி பேரான் என் அருளே தேசாரேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தா இனித்தான் இறங்காயே என்று மிக அற்புதமாக சொல்கின்றார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு? இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயனார் சிறு தொண்டர் நாயனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச நாயனார் தான். புதுசா அடிக்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது மறுபடியும் ஒருக்கா நம்ம எல்லாரும் சிந்திக்க போறோம் அந்த நாயனாரை பற்றி. நாயனாருடைய பேரே பார்த்தீங்களா? என்ன பேரு? சிறு தொண்டர். அப்ப சிறு தொண்டர் அப்படின்னா அப்ப மற்ற தொண்டர்கள் எல்லாம் பெரும் தொண்டர், ஒருத்தர் தான் சிறு தொண்டர் அப்படிலாம் கிடையாது. தொண்டர்கள் அப்படின்னாலே எல்லா தொண்டர்களுமே சிறப்புடையவர்கள் தான். இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க சமய தீட்சை எடுத்திருக்காங்க, நம்ம சிவ பூஜை எடுத்திருக்கோம், இவங்க நிர்வாண தீட்சை எடுத்திருக்காங்க, இவங்க ஆச்சாரிய அபிஷேகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது? பேதம் பார்க்கணும். எல்லா அடியாரும் ஒண்ணுதான். விபூதி ருத்ராட்சம் தரித்தாலே எல்லா அடியார்களும் ஒண்ணுதான். புரிஞ்சிச்சா? அதனாலதான் அப்போஸ்தலர் சொன்னாரு, எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனம். பார்த்தாலே அவங்கள ஈசனாக பாவித்து நாம் செலுத்தக்கூடிய வணக்கத்தை முதல்ல செலுத்தணும். அவங்க எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல்ல நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை நாம் செலுத்தணும். அப்படி இந்த பாடல அற்புதமாக சொல்றாரு நமது திருநாவுக்கரசு பெருமான். அப்ப நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாயனார் பேர் என்ன பேரு? திருத்தொண்ட நாயனார். அவர் அவதரித்த ஊர் என்ன ஊர் என்று கேட்டால் திரு செங்காட்டங்குடி. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கணபதீஸ்வரம் என்ற ஒரு பேரும் அது. இது செங்காட்டங்குடி எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த கஜமுகாசுரனை நாயகப்பெருமான் வதம் செய்யும் போது கஜமுகாசுரன் என்ன பண்ணா? சாகா வர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் வாங்கி எல்லா தேவர்களையும் துன்புறுத்தினான். அப்பொழுது விநாயகப் பெருமானை அனுப்பி சாமி என்ன பண்ணாரு? அவரை வதம் செய்ய சொன்னார். அப்படி விநாயகப் பெருமானிடம் சண்டை போடும்போது விநாயகப் பெருமான் என்ன பண்ணாரு? அவருடைய உடலுடைய பகுதியை 2ஆக பிய்த்தார். பிய்த்ததும் அவர் உடம்புல இருந்து குருதியாகிய ரத்தம் வழிந்தது. அது வழிந்து ஓடிய காடு தான் இந்த செங்காடு. அந்த குருதி எப்படி இருக்கும்? செக்கச்செவேன்னு இருக்குமா? அது ஓடுகின்ற இந்த காட்டுல வந்துதான் அந்த ரத்தம் நிறைஞ்சிச்சான். எங்க? இந்த செங்காட்டங்குடியில வந்து நிரம்பிய காரணத்தினால் யாருடைய ரத்தம்? கஜமுகாசுரனுடைய ரத்தம் இங்க வந்து காடு மாதிரி இந்த செங்காடுல வந்து அந்த குருதி செக்கச்செவேர்னு வந்து இந்த காட்டில் வந்து தங்கிய காரணத்தினால் செங்காடு என்றும், அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான் அந்த பழி நீக்குவதற்காக இங்கே வந்து சிவபூஜை செய்த தலம். அங்கே எத்தனையோ பேர்கள் வந்து அந்த பதியில் வந்து தங்கினார்கள். ஆகையினாலே இங்கே வந்து குடிபுகுந்தார்கள். அப்படி குடிபுகுந்த காரணத்தினால் இதற்கு செங்காட்டங்குடி என்ற பெயர் ஆகியது. புரிஞ்சுச்சா? செங்காடு எப்படி இருந்துச்சு? கஜமுகாசுரனுடைய குருதி காடு நிறைந்திருந்த காரணத்தினால் செங்காடு என்றும், விநாயகப் பெருமான் வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் பல குடிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து தங்கிய காரணத்தினால் இது செங்காட்டங்குடி என்ற பெயரோடு இது விளங்குகிறது. விநாயகப் பெருமான் வந்து சிவபூஜை பண்ணிய காரணத்தினால் இது கணபதி வந்து வழிபட்ட காரணத்தினால் கணபதீஸ்வரம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உருவாகியது. அப்பேற்பட்ட தலம் இந்த செங்காட்டம். நாயனாருடைய பேர் வந்து திருத்தொண்ட நாயனார் கிடையாது, அது பரஞ்சோதியார். அவருடைய பேர் என்ன பேரு? பரஞ்சோதி. இது எங்களுக்கு தெரியாதாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிய விஷயம் தாங்க, நாங்க நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. பரஞ்சோதி. அப்படிப்பட்ட அந்த செங்காட்டங்குடியில் பரஞ்சோதியார் விளங்குகின்றார். மகேந்திர பல்லவ மன்னனுடைய புதல்வனாக விளங்கக்கூடிய நரசிங்க பல்லவ மன்னவருக்கு இவர் சேனை தலைவராக இருந்தார். சேனை வீரராக இருந்து
முதல்ல எப்படி இருந்தாருன்னா படை வீரரா தான் இருந்தாரு. அவருடைய எண்ணில்லாத சிறப்புகளை கண்டு மன்னன் என்ன பண்ணாரு, சேனாதிபதியாகவே ஆக்கினார். யார? இந்த பரஞ்சோதியார். அந்த அளவுக்கு எப்படி அவர் சேனாதிபதியாக ஆகினார் என்று சொன்னால், வாதாபி வடநாட்டு வாதாபி நகரத்தை ஆண்ட புலிகேசி மன்னவனையே வென்ற காரணத்தினால் இவர் சேனாதிபதியாக்கி மிகுந்த அந்த பட்டத்தை கொடுத்து அவர் அங்கே அமர வைத்தார். இப்பேற்பட்ட திறமை இவரிடம் இருந்து எப்படி வந்தது என்று மன்னர் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே கூட இருந்தவர்கள் எல்லாம் அவரை பற்றி கூறினார்கள். இவர் மிகப்பெரிய சிவன் அடியார் அப்படி என்று கூறினார். சாதாரண ஆளா? இளமையிலேயே எல்லா கல்வி கேள்விகளிலும் தேர்ந்து விளங்கியவர் பரஞ்சோதியார். போர் கலைகள் மட்டுமல்லாமல் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்றவற்றிலெல்லாம் சிறந்து விளங்கி போர்ல எப்படி போனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த முறையெல்லாம் ரொம்ப அருமையாக கற்றுக்கொண்டவர் பரஞ்சோதியார். இப்படி போனா பகைவர்களை வென்று விடலாம், எப்பேற்பட்ட எதிரியும் இப்படி போய் சென்றால் எதிரியை வீழ்த்தி விடலாம் என்கின்ற திறமை அவரிடம் இருந்தது. அந்த திறமையை பார்த்து அவரை சேனாதிபதியாக ஆக்கினார் நமது நரசிம்ம பல்லவர். இந்த பல்லவ மன்னர்கிட்ட தான் இவர் சேனாதிபதியாக திகழ்ந்தார். அப்படி திகழ்ந்த காரணத்தினால் திகழும் போது அவர் என்ன செஞ்சாரு, இந்த பணியை செய்து கொண்டே சிவபெருமானிடம் மிகுந்த பற்று கொண்டு இருந்தார். போர்க்கலைகள் செய்திருந்தாலும் கூட அங்கே எத்தனையோ உயிர்களை வெட்டி வீழ்த்தினாலும் கூட பற்று எங்க இருந்ததுன்னா சிவபெருமான்ட்ட தான் இருந்தது. இப்ப நாம வேலைக்கெல்லாம் போறோம், செய்யறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா பற்றோட இருக்கோமா அப்படின்னா கிடையாது. காலையில கோயிலுக்கு வர நேரத்துல பற்றோட இருக்கும், இல்லைன்னா சாயங்காலம் இந்த சொற்படி கேட்க வர நேரம், மற்ற நேரத்துல நம்ம சிவபெருமான் யாரும் என்ன எந்த கோயிலுங்க சொல்றீங்க அப்படிம்போம். ஆனா அவர் போர் புரிந்தாலும் கூட எண்ணம் முழுவதும் இந்த உலக பற்று நீங்கி சிவபெருமான் மீது மட்டுமே அவர் மிகுந்த பற்று கொண்டு இருந்தார். எண்ணம் முழுவதும் சிவபெருமானிடம் மட்டுமே இருந்தது. ஏன்னா அத்தனை நூல் படிக்கிறார் அப்படின்னா கலைகள் எல்லாம் தேர்ந்து விளங்குகின்றார் என்று சொன்னால் அப்ப சிவபெருமானை பத்தி படிச்சிருப்பாரா, படிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா படிச்சு. நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இருக்கட்டும் சார். சரி, அப்படி இப்போ கொண்டு போயிருவீங்களா? சார் சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மிகுந்த பற்று கொண்டு சிவபெருமானிடம் திறந்து விலகி அவர் பல நூல்களை கற்கும் போது சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று அறிந்து சாமி மேல் மிகுந்த பற்று கொண்டு அவருடைய அடியார்களே நமக்கு மேன்மை, அவர்களுக்கு பணி செய்வதே நமக்கு கடமை என்று தெரிந்து தினசரி ஒவ்வொரு அடியார்களுக்கும் அமுது பாலித்துக் கொண்டிருந்தார் பரஞ்சோதியார். ஏன்னா நம்ம நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல், உண்மையாவெனில் உலகர் முன் வருகவென உரைப்பார் என்று சேக்கிழா சுவாமிகள் சொல்வதற்கு இணங்க, இங்க அடியார வந்தாச்சுன்னா என்ன செய்யணுமா? கண்டிப்பா அடியார்களுக்கு, யாருடைய அடியார்களுக்கு? சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது செய்விக்கணும். அப்பனாதான் இந்த பிறந்த பிறவியில பயன், இல்லைன்னா பிறந்தும் பயன் இல்லாம போயிடும். அதுவும் பெரும் பயன் அப்படின்னாரு. பெரும் பயன் என்னது? அடியார்களுக்கு. யாருடைய அடியார்களுக்கு? மதிசூடும். மதி யார் சொல்லியிருக்கா? அவருடைய அடியார்களுக்கு. மதிசூடும் அண்ணல் அடியார்தமை அமுது செய்வித்தல், அமுதுனா அன்னம்பாடிக்கு. அவர் நல் விழா பொலிவு கண்டார்கள். ஒண்ணு அமுது செய்விக்கணும், நல் விழாக்களை கண்டு ஆறணும். இதுதான் ரெண்டே பணி. இத கூட நம்ம என்ன செய்யறோம்? திருவிழாவாங்க, நம்ம கோயிலையாங்க அப்படின்னு அதை கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? போய் பார்க்க மாட்டேங்கிறோம். திருவிழாவெல்லாம் போய் கண்டு கிடைக்கணும். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல சொல்லும் போது, அவர் எப்படி அடியார்களுக்கு அமுது செய்வித்து அந்த பூம்பாவை பெண்ணை எழுப்பும் போது பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னரார் அடியாதவை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள், உண்மையாமையில் உலகமும் வருகவென உரைப்பார் என்று பாடினார். அப்ப இந்த மண்ணில் பிறந்த பெரும்பயன் என்ன? அடியார்களுக்கு அமுது செய்விக்கும். அப்படின்னா உங்களோட பிறந்த பயன் நிறைவேறும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும்.
அப்படி சிறந்த பயனை அடைய வேண்டும் என்று இவர் என்ன பண்ணாரு, தினசரி அடியார்களுக்கு அன்னம் பாடித்தல், அடியார்களுக்கு தொண்டு செய்தல் மிகச்சிறந்த பணியாக ஏற்றுக்கொண்டு எல்லா அடியார்களுக்கும் சிறுமையாக இருப்பாராம். அதனாலதான் இவருக்கு சிறு தொண்டர்னு பேரு. கூனி குறுகி ரொம்ப எல்லா அடியாருக்கும் நம்ம சிறுவன் அப்படிங்கிற மனசுல நினைத்து கொண்டே இருப்பாராம். எப்போதுமே நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்பு, நம்ம ஒரு சின்ன தொண்டு செஞ்சுட்டாலும் நம்ம தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துடும். நம்மள மாதிரி சிவ பூஜை பண்றவங்க ஆளு உண்டா, நம்மள மாதிரி எத்தனை கோயிலுக்கு நம்மளாம் போயிருக்கோம், மற்றவங்களாம் அப்படி போயிருக்காங்களா அப்படிங்கிற அந்த பாகுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடியாராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இருந்துச்சா? அப்ப எல்லா அடியாருக்கும் நம்மளாம் சிறுவர், எல்லா அடியாரும் உயர்வானவர்கள். நாம் ஏதோ ஒரு மூலையில ஒரு சிறுவராக இருந்து அவர்களுக்கு நம்ம தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே பெரும் கடமையாக எண்ணிக்கொண்டிருந்தார் நமது பரஞ்சோதி. அப்படி அன்றாடம் அடியார்களுக்கு அமுது பாடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்துல இவருக்கு ரொம்ப நாள என்ன இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. யாருக்கு? பரஞ்சோதியாருக்கு குழந்தை பாக்கியம். போர்ல வெற்றி பெறுவாரு, வருவாரு. இப்படி அவர் சேனாதிபதி ஆகினதும் திருமணம் முடித்தார். வெண்காட்டு நங்கை என்கின்ற பெண்ணை மனம் பிடித்தார். மனம் பிடித்ததும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆண் மகவு அவருக்கு தோன்றி, அந்த பையனுக்கு பேர் வச்சாங்க சீராளன் என்று பேர். நல்ல பேர் தானே? இப்ப யாராவது அப்படி பேர் வைக்கிறாங்களா? சீராளன் அப்படின்னு அருமையான பேர். எல்லா அதுலயும் பாத்தீங்கன்னா சீராளனா பாருங்க, இன்ஸ்பெக்டர் பேரு சீராளன்னு வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்ப கண்டிப்பா அவங்க சிறுத்தொண்டையினருடைய கதையை கேட்டிருப்பாங்க, அதனாலதான் அந்த பேரை வச்சிருக்காங்க, ஏன்னா வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கணும். பேர்பட்ட பேர்லாம் இருக்கு. சீராளன், நம்ம 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நாயன்மார் பேர் வைக்கலாம். அம்பாள் பேர்லாம் எத்தனை கோயில்ல அம்பாளுடைய பேர்லாம் இருக்கு. சுவர்ணாம்பிகை, கற்பகாம்பிகை, கற்பக ரட்சாம்பிகை, இப்படி எத்தனை நாமங்கள்லாம் இருக்கு. சாமியோட பேர் என்னென்ன பேர்லாம் இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் பேர் வைக்கலாம், திருநாவுக்கரச பெருமான் பேர் வைக்கலாம், சுந்தரம் சாமிகள் பேர் வைக்கலாம், மாணிக்கவாச பெருமான் பேர் வைக்கலாம், குமரகுருபர சாமியோட பேர் வைக்கலாம், திருஞான சம்பந்த பெருமான் பேர் வைக்கலாம். இப்படி எத்தனையோ அருளாளருடைய நாமத்தெல்லாம் நாம என்ன செய்யணும்? வைத்தால் குருவை வணங்குவதற்கு சமம். அப்படிதான் சரண சொல்லலாம். குமரகுருவன் பேரு அழகா அவர் எதுக்கே உட்காந்துருக்காரு. அருமையான அதுல இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா பேர் நல்லா வச்சிடறாங்க, அதையும் சுருக்கி சுருக்கி கூப்பிடுறாங்க. குமர குருபரன் சொல்றது குமரா அப்படின்னு அதையும் சுருக்கிறாங்க. என்ன குரு அப்படின்றாங்க. அபிராமின்னு அழகா பேர் வச்சோம்னா அபி அப்படின்றாங்க, அதையும் சுருக்கிறாங்க. நல்ல அருமையான பேரு அபிராமின்னு முழுமையா கூட்டாதான் நாமம். மாதிரி மனம் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் சுருக்கிடுறாங்க. இப்பெல்லாம் யாருங்க நீளமெல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியும்? அது உண்மையிலே எங்க பாப்பா பேரு சிவஞான அபிராமி, அதை சுருக்கி அபிராமி வச்சா அதையும் சுருக்கி அபின்னு வச்சிருக்காங்க. அப்படி அதான் அதான் அருமையான பேரு சிவஞான அபிராமிங்கிறதான் ரொம்ப சிறப்பு. கடையூர் அபிராமியமாவே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பேரு அபிராமிங்கிற பேருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பேரழகு உடையவள்னு அர்த்தம். அபிராமின்னா பேரழகு உடையவள். எல்லா அம்பாளுக்குமே அந்த நாமம் பொருந்தும். அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது. அப்படி ரொம்ப நாளா குழந்தை இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு குழந்தை பிறந்தது. சீராளன் என்று பெயர் வைத்தார். அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகின்ற சமயத்தில் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அங்கே ஒவ்வொரு திருத்தலங்களாக பாடிக்கொண்டு அங்கே வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திருத்தொண்ட நாயனார் இல்லத்திற்கு வந்தார். அவருடைய காலம், திருஞான சம்பந்த பெருமானுடைய காலம் தான் திருத்தொண்ட நாயனாருடைய காலம். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு, 600 சொச்சம். அந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் திருத்தொண்ட நாயனார். ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு திருத்தலங்களாக பதியம் பாடிக்கொண்டு வரும்போது திருத்தொண்ட நாயனார் அவர் இல்லத்துக்கு வரவழைத்து அமுது பாடித்து சில நாள் தங்கியிருந்தாராம். திருத்தொண்ட நாயனார் அந்த ஒரு ஞானமோ என்னமோ அந்த அளவுக்கு குழந்தையை கொடுக்குற அளவுக்கு ஞானம் அவருக்கு வந்த காரணம் ஞானசம்பந்த பெருமானே அவர் இல்லத்துக்கு வந்து தங்கி அமுது பாலித்து, அதுவும் அவர் மட்டும் வரல, அவரோட எத்தனை பேர் வந்திருக்காங்க? 16,000 அடியார்கள் வந்திருக்காங்க. ரெண்டாவது கூட இன்னொரு நாயனாரு
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சுலமணியார்லாம் உள்ள வர்றாங்க. அத்தனை பேரும் வந்து அவர் இல்லத்துல வந்து அமுது பாலிச்சிருக்காங்கன்னா, அப்ப சிறுத்தொண்டன் அதுவும் சிறுத்தொண்டர் 1000 பேருக்கு அன்னம் படைப்பாராம். இவர் போர் புரிந்த காரணத்தினால இவர் சிவனடியாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே, இனிமே பெருமானே நான் உங்களை போய் நான் வேலை சொல்லிட்டேனே, இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னர் வந்து மன்னிப்பு கேட்டாராம். யார்ட்ட? பரஞ்சோதியார்ட்ட. பரஞ்சோதியார் என்கின்ற சிறுத்தொண்டனார்ட்ட பெருமானே உங்களை போய் நான் பணி செய்ய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு அடியாருக்கு நம்ம வேலை கொடுக்க கூடாதுன்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த சேரை போய் எடுத்துட்டாங்க. அது இந்த செய்யுங்க அதை செய்யுங்க. அடியாருக்கு என்ன செய்யக்கூடாது? இதுல இருந்து நமக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நாமளே முயற்சி பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு சிவா கொஞ்சம் அதை எடுத்தாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் உங்களால முடியும்னா அந்த காரியத்தை செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப அளவுக்கு செய்யக்கூடாதுதான். யாருக்குமே அடியார்களை விட்டு நம்ம இதை செய்ய அதை செய்யணும் கட்டளை இடக்கூடாதான் அடியார்களுக்கு. நம்மளாம் இப்ப சர்வசாரமா சிவா அந்த சேர் எடுங்க, இங்க போடுங்க, இதை எடுங்க, அங்க போடுங்க அப்படின்றோம். ஆனா அடியார்களை நாம் ஏவல் செய்துட்டோமே அப்படின்னு தெரிஞ்சு பரஞ்சோதியார்ட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்டாராம். ஐயா நான் வந்து என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், என்னுடைய கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால போர் புரிவதே என்னுடைய கடமை அப்படின்னாரு. இனிமே நீங்க போரெல்லாம் புரிய வேண்டாம், உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்க இல்லம் தேடி வரும் என்று மன்னர் அறிவிக்க. என்ன மன்னரு கரெக்டா சொல்லுங்க? நரசிம்ம பல்லவ மன்னர். அவர் இல்லம் தேடி அவருக்கு தேவையான இதெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு அந்த இதை வச்சு 1000 அடியார்களுக்கு அன்னம் பழிக்கிறார். ஒரு அடியார் 2 அடியார் கிடையாது. நம்ம ஒரு அடியாருக்கு அன்னம் பழிக்கிறதுக்கே சிவா அடுத்த மாசம் எப்படியாவது உங்களுக்கு அன்னம் பழிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறோம், ஒரு 5 அடியாராவது கூப்பிட்டு எங்க இல்லத்துல வரவழைத்து அவங்களுக்கு அமுது பழிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் யார் தரணும்? சாமி தான் தரணும். நாம நினைச்சாலும் அதை கூட்டி வைப்பது இறைவன். முதல் அந்த நினைப்பு நமக்கு வரணும். அடியார்கள் இல்லத்துக்கு வரவழைத்து கொண்டு வந்து மனைப்பு வந்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அரிச்சனை செய்தவின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்கின்ற விருப்பம் நமக்கு வரணும். அடியார்களை வரவழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும். பாதத்தை விலக்கி இல்லத்துக்கு அன்போடு வரவழைத்து உபச்சாரம் செய்து உபச்சார மொழிகளை கூறி அவர்களை அமர வைத்து சிவமாக பாவித்து எல்லாமே செய்யணும். அறுசுவை உணவு கொடுக்கணும். உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்தார். அப்படி அமுது கொடுக்கணும் அடியார்களுக்கு. அதுவும் நல்ல அமுது கொடுக்கணும். இந்த இருக்கிறதுலே கம்மியான அரிசியெல்லாம் வாங்கி அடியார்களுக்கு சமைச்சிடக்கூடாது. இருக்கிறதுலே உயர்வான அரிசி எது இருக்கோ அதுதான் அடியாருக்கு சமைக்கணும். அப்படி நந்தியபெருமானுடைய அப்பா சிறு பிள்ளைகள் இருக்கும்போது அடியார்கள் உண்ணும் போது கல்லை போட்டுருவாராம். அது அடியார்கள் கல்லு பட்டதும் அதை பார்த்து சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாராம். அதனால மறுபிறவில் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கு பசியே அடங்காது. ஒரு கல் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டா தான் அவருக்கு பசியே அடங்கும். அந்த ஒரு அதனாலதான் அவருக்கு சிலாகர முனிவர்னு பேரு. நந்தி பெருமானுடைய அப்பாவுக்கு பேர் என்ன பேரு? சிலாகரம். அதனால அடியார்களுக்கெல்லாம் அன்னம் கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ இருக்கிறதே கம்மியான கடையில வாங்கி வச்சிருவோம், இருக்கிறதே கம்மியான சமையலை செஞ்சிருவோம் அப்படின்னு செய்யாம இருக்கிறதுல எது உயர்வோ, எப்படி சாமிக்கு நம்ம உயர்வான அரிசி எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்றோமோ அதே போல அப்படி அடியார்களுக்கு எது செஞ்சாலும் உயர்வா செய்யணுமே தவிர குறைவாக செய்து விடக்கூடாது. சரி, அப்ப அடியார்களுக்கு நம்ம எது செஞ்சாலும் உயர்வா செய்யணும், நல்ல முறையில செய்யணும், தாழ்வான நிலையில செஞ்சிடக்கூடாது. அது மாதிரி சாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் வைக்கும் போது ரொம்ப உயர்வான அன்னத்தை எடுத்து சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அடியார்களுக்கும் அதே மாதிரி எப்படி சாமியை நீங்க உயர்வாக நினைத்து அந்த பதார்த்தத்தை வைக்கின்றீர்களோ அதே போல் அடியார்களுக்கும் அதே போல் செய்ய வேண்டும். அப்படி ஒரு அடியார் 2 அடியார் கிடையாது, 1000 அடியார்களுக்கு அமுது பாலித்தார் பரஞ்சோதி. அப்படி ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்கு இப்படி 16,000 அடியார்கள் யாரு இல்லம் தேடி வந்தாங்க திருத்தொண்டனுடைய இல்லத்துக்கு. இப்பொழுது பரஞ்சோதியார் தான் இருக்காரு. அவர் எல்லாருக்கும் சிறுவர் நினைச்சதுனால அவருக்கு சிறு தொண்டர் பேரு. நம்ம சிறு தொண்டனே சொல்லிடுவோம். அப்படி அவருடைய இல்லத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்து அமுது பாலித்து விட்டு சென்றார். அதுக்கப்புறம் அந்த பையனை சீராளனை சீராட்டி வளர்த்தார்கள் அவருடைய தாய் தந்தையார். அதுவும்
ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை இல்லாம மறுபடியும் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும். ரெண்டாவது, அந்த குழந்தை மேல அன்பு, அதை சீராட்டி, பால் ஊட்டி, தயிர் ஊட்டி, நெய் ஊட்டி எல்லாம் வளர்ப்பாங்க அந்த குழந்தைய. எப்படிலாம் பேணி பார்த்து, அதுவும் ஆம்பளை குழந்தைன்னா எப்படி வளர்ப்பாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆம்பளை குழந்தை கிடைச்சிருச்சுன்னா எப்படியாவது இவன் கடைசி காலத்துல நம்மள வச்சு எப்படி பார்த்துக்குவான், அந்த ஒரு நிலைதான் எல்லாத்தையுமே இருக்கே ஒழிய மற்ற எந்த சிந்தனையுமே வரமாட்டேங்குது. நமக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைய நாம அடியாராக ஆக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது எப்பயுமே. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நமக்கு இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இப்ப பெரிய ஆளை ஆண் குழந்தை இருந்து எல்லாருமே ஆண் குழந்தை விரும்புறாங்கல்ல. ஆண் குழந்தை ஏன் விரும்புறாங்க அப்படின்னா, அவன் கடைசி காலத்துல நாம எங்கேயும் வெளியில விடாம நம்மளை வச்சு எப்படியாவது கட்டி காத்துருவான், நம்மளுடைய காலம் அப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 4 ஆம்பளை பையன் இன்னைக்கு அந்த அம்மா நடுத்தருவில் இருக்காங்க. 4 பையனுமே கைவிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண் குழந்தை முக்கியம் அல்ல. இன்னைக்கு பெண் குழந்தை தான் எல்லா பிள்ளைகளையும் வச்சு பார்த்துக்கிறது. தாய் தகப்பனாரு பெண் குழந்தை வச்சு பார்த்துக்கிறது. அதனால ஆண் பெண் நமக்கு கணக்கு கிடையாது. பெண் குழந்தை நல்லா வச்சு பார்த்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நிறைய பார்த்தா பெண் குழந்தைங்க தான் அதிகமா வச்சு பார்த்துக்கிறாங்க. அப்படி ஆண் குழந்தைய அப்படி சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க சீராளனை. இப்ப சாமி என்ன நினைக்கிறாரு, இப்படி வளர்க்குறாங்களே இந்த பிள்ளைய இவர் தருவாரா அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய அன்பர் எதுக்கும் துணிந்தவர். தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக இப்ப சிவபெருமான் வர தொடங்கினார். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, இவர் போர்ல எத்தனை பேரை வீழ்த்திருப்பாரு, போர்ல எத்தனை பேருடைய குருதியை பார்த்திருப்பாரு, ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீழ்த்தி சாச்சிருப்பாரா, அது எத்தனையோ குருதிகள்லாம் இருக்குமா. அப்ப இத்தனை பேரை வீழ்த்தினாரு. இப்ப இவர் குழந்தைய ஒண்ணுன்னா இவர் மனம் கலங்காமல் இருக்காரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சாமி எப்பயுமே நம்மளுடைய சாமி ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அப்படின்னா அந்த தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக தான் வருவாரே தவிர அதை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வரவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு சோதிக்கவே தெரியாது, சாமிக்கு சோதிக்கவே தெரியாது. ஏன்னா அவர் சோதிக்க வேண்டாம் மிக்க எங்கள் சுடர் விட்டில் நீங்கள் ஜோதி அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். அதனால சாமி நீங்களும் சோதிக்க வேண்டாம், அவரும் சோதிக்க மாட்டார். இது உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா கருணை கருணை கருணை, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மீதாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல். அப்ப இறைவனுக்கு உருவம் எதுன்னா அவருடைய கருணையே அவருக்கு உருவம். சிவபெருமான் உருவமற்றவர் தான், ஆனா அவருக்கு உருவம் எது, கருணையே அவருக்கு உருவம். அப்படி சாமி எந்த உயிரையும் சோதிக்க வேண்டும்ங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப எதுக்காக வர்றாரு அப்படின்னா தொண்டருடைய பெருமையை எந்த நிலையிலையும் என்னுடைய அன்பர் பிள்ளைக்கறிய கூட கொடுப்பார், அவர் பிள்ளை மேல பற்று கிடையாது அப்படிங்கிற பிள்ளை மேல அதாவது எப்படி பாசத்தோடு வளர்க்குறோமோ அதுல நம்ம பற்றற்று இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை சொல்லிக் கொடுக்குற வரலாறு தான் இந்த வரலாறு. பிள்ளை மேல பாசத்தை எப்படி விடுவது அப்படிங்கிற வரலாறு தான் இந்த வரலாறு. பிள்ளைகள் மேல பாசம் இருக்கணும், பற்றுதல் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பாசம் வேறு, பற்று வேறு. பாசம் என்பது நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பற்று என்பது அந்த பிள்ளையோடு ஒன்றுவது. இந்த பிள்ளை இல்லாம எதுவுமே என்னால ஆகாது அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒன்றுதல். அப்படி இருக்கக்கூடாது. பாசம் இருக்க வேண்டும், பற்றுதல் இருக்கக்கூடாது, அதாவது ஒன்றுதல். அந்த பற்றை எங்க வைக்கணும்னா பற்றற்றானாகிய சிவபெருமான் மேல பற்று வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆண் குழந்தை தயவு செய்து கோச்சிக்கிறாங்க. அதாவது ஆண் குழந்தை ரொம்ப உயர்வு, அவங்கள அடியாராக வளர்க்கணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்முடைய கடமை, பெற்றோருடைய கடமை எது, அவர்களை சிவபெருமானை வழிபாடு செய்ய வைக்க வேண்டும், அதுதான். அப்பாட பெண் குழந்தைக்கு அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பெண் குழந்தைக்கு அதுதான் பெண் குழந்தையும் அடியாராக, அதுக்குதான் சிவபெருமான் நமக்கு குழந்தைய கொடுக்குறாரு. ஆனா நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க குழந்தைய, அதனால உங்களுக்கு என்ன பேரு, பெற்றோர். சிவபெருமானிடமிருந்து பெற்றோர், சிவபெருமான் தான் வாங்கியிருக்கீங்க குழந்தைய, அப்ப அதனாலதான் உங்களுக்கு பெற்றோர் பேர். அப்ப அந்த குழந்தைய சிவபெருமான் உங்களுக்கு எதுக்கு கொடுத்திருக்காரு, அடியாராக வளர்ப்பதற்காக கொடுத்தாரு. நல்லா வேலை, நல்லா படிப்பா, நல்லா சம்பாதிச்சு கடைசி காலத்தை என்னை வச்சு காப்பாற்றணும், புரிஞ்சுதா அப்படிங்கிறதுக்காக இல்ல. அதை முதல்ல டோட்டலா அதை மறந்துடுங்க. நமக்கு நம்ம வழிபாட்டுல அது கிடையவே கிடையாது. கற்றதினால் ஆய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழால்
கற்றதனுடைய பயன் வந்து பணம் சம்பாதிப்பதுன்னு சொல்லல, கற்றதின் பயன் இறைவனை தொழுவதுன்னு தான் சொன்னார். அதனால இறைவனை தொழுவதற்கு தான் நம்முடைய கற்ற கல்வி இருக்க வேண்டுமே தவிர, இப்ப திருத்தொண்டர் எல்லா கல்வி கேள்விகளும் தெரிந்தாலும் கூட மூலத்தை பிடிச்சிட்டாரு. எல்லா 64 கலைகளையும் கற்று போர் பயிற்சியில எல்லா விதமான நுணுக்கங்களையும் கற்று யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாத்துலயும் சிறந்து விளங்கி பகைவரை வென்று வாதாபி நகரத்தில் உள்ள அந்த புலிகேசியை வென்று அத்தனை சிறப்பாக விளங்கிய நாயனார் இப்ப பிள்ளை மேல எப்படி பற்ற விடுவார் அப்படின்னு பார்க்க போறாரு சாமி. இத்தனை பேரை வீழ்த்தினாரே, இந்த பிள்ளை எப்படி கொடுப்பாரா மாட்டாரா? அந்த மனைவியை கேட்க வரும்போது சாமி என்ன பண்ணாரு, இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சின்ன டெஸ்ட் பண்ணாரு சாமி. நேர இயற்கை ஞானத்தை வந்தாரு. நீ எது கேட்டாலும் கொடுப்பியாமே அப்படின்னாரு சாமி. யாரை பார்த்து? இயற்கை இல்ல சாமி, யாது ஒன்று என் பக்கள் உண்டாகில் அன்னவரது அடியவர் உடைமை என்றார் அப்படின்னாரு. எதுவும் என்னுடைய பொருள் அல்ல, சிவபெருமானுடைய அடியவருடைய உடைமை பொருள் அப்படின்னாரு. அப்பாட நான் வந்த வேலை ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னாரு சிவபெருமான். யான் உன் மனைவி வேண்டி வந்தோம் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே என்ன சொன்னாரு? அப்ப அவர் வந்து முன்னையும் மகிழ்ந்தாராம். முதல்ல இருந்த மகிழ்ச்சியை விட மனைவிய கொடுக்குன்னு சொன்னது கூட கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சாராம். என்ன காரணம் அப்படின்னா, சாமி நல்ல வேலை என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டீங்க அப்படின்னாராம். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படி ஏன்னா அடியார்கள் வந்து எப்பயுமே எண்ணம் முழுவது சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுலையுமே அவங்களுடைய சிந்தனை போகாது. அதாவது அவங்களாம் அருளாளர்களா இருக்காங்க. நம்ம எதை பார்த்தாலும் அவருக்கு சிவத்தை பார்க்கணும். இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை குடிக்கும் போது உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்? சாமியை நினைக்கணும். உள்ள அப்படி நீங்க தண்ணி குடிக்கும் போது உள்ளுக்குள்ள சாமிக்கு அப்படி அபிஷேகமா போற மாதிரி நினைக்கணும். புரியுது உங்களுக்கு? சாமிக்கு நைவேத்தியமா போகுதுன்னு நினைக்கிறோம். அன்னம் வலிக்கும் போது சாமிக்கு உள்ள உணவாக போகுதுன்னு நினைக்கிறோம். அப்படின்னு நம்ம உடம்புல எந்த நோயும் வராது. புரியுது உங்களுக்கு? சாமி சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் வேலை செய்யும் போது நாம வேலை செய்யல, சாமி தான் உள்ள இருந்து செய்யறாரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு செய்யறது. என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசி சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை நிற்பார். அப்படி இவரு பல போர்ல போய் போர் புரிந்து எத்தனையோ பேரை வெற்றி வீழ்த்துகின்றாரே, இவருக்கு பிள்ளைனா என்ன ஆகும்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சிவபெருமான் இப்ப என்ன பண்ணாரு, நேரா அங்கிருந்து மொத்தம் 3 ராஜா. ஒரு ராஜா நரராஜா, இன்னொரு ராஜா தியாகராஜா, இன்னொரு ராஜா தேவராஜா. இந்த 3வது ராஜா தான் யாருன்னா செங்காட்டங்குடிக்கு சாமி கைலாயமலையில இருந்து அப்படி நடந்தே வந்தாராம். இப்ப நாம கைலாயமலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல போக முடியுமா? முதல்ல கைலாயமலைக்கு நம்ம போக முடியுமா? எவ்வளவு ரோட்ல இருக்கு, எண்ணதற்கு 8000 நிலையில இருக்கு. நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கு கைலாயமலை. அங்கிருந்து சாமி அப்படியே நடந்து வர்றாரு. வரும்போதே எல்லாவற்றையும் மறைத்து அந்த பைரவ சன்னியாசி இடத்துல வந்தாராம். பைரவ விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடித்த தமருகம் கை. அத அப்போசாமியில் அழகா சொல்றது. பைரவர் கோலம் எப்படி இருக்கும்? அந்த உடுக்க சத்தம் முட்டு முட்டு முட்டுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தாராம். வரும்போதே சாமி கைலாயத்திலிருந்து வரும்போதே அந்த உடுக்கை வாசிக்கிட்டே வந்தாராம். விரித்த பல்கதிர்கொள் சூலம். இப்ப சடமுடி வந்து விரிஞ்ச சடைய சாமி அப்படி சுட்டி கீழே அப்படி விட்டுட்டாராம். கீழே எடுத்து விட்டாராம். அந்த சடைய சடமுடிய கமண்டலமா இருக்கும்ல, மண்டையோட இருக்கும்ல, அதை மறைச்சு மணி வடங்களா போட்டுக்கிட்டாராம் சிவபெருமான். கையில என்னதுன்னு உடுக்க. விரித்த பல்கதிர்கொள் சூலம், கையில சூலாயுதம் வச்சிருந்தா. அது அதனுடைய சக்தி, சிவபெருமானுடைய சக்தி தான் சூலாயுதமாக. வெடித்த தமருகம் கை, தமருகம் தரித்ததோர் கோல கால பைரவனாகி. பைரவர் யாரு? மறந்துடக்கூடாது. பைரவர் ஆசுவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் சிவன் கோயில பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாங்கல்ல. கடைசி சாவி யார்ட்ட கொடுப்பாங்க? சிவன் கோயில் சாவி யார்ட்ட கொடுப்பாங்க? பைரவர் பூஜை தான் கடைசி நடக்கும். சிலர் பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில பூஜை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே வெளியில வந்து பிரசாதத்துக்கு நிற்பாங்க. அந்த பைரவர் பூஜையை யாருமே பார்க்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க ஒண்ணு பிரசாதம் போயிடும் அப்படின்ட்டு செய்வாங்க. இப்ப பைரவர் எப்படி இருக்காரு? நிர்வாண குளத்துல இருக்காரா? இப்ப ஒருத்தவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறோம்னா, இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை நல்லா பாத்துக்கோங்க, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு, அதனாலதான் நிர்வாண குளத்துல இருக்காரு பைரவர். புரியுது உங்களுக்கு?
அதனால அவர்கிட்ட பொறுப்பா என்ன செய்யறாங்க, சாவியா கடைசி உழைக்க. இன்னொன்னு பைரவர் யாரு, சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள். பரவாயில்ல, சொற்பொழிவு நல்லாவே கேட்டாங்க. சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல. 4ன்னு சொல்லணும், 2ன்னு சொன்னா தப்பு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விநாயகர், முருகன். இது ஒரு பெரிய விஷயம் வாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள்? மூத்த பிள்ளையார் யாரு? விநாயகர் பெருமான். இளைய பிள்ளையார் யாரு? முருகப்பெருமான். நடுவில் இருக்கக்கூடிய 2 பேர் யாரு? பைரவரும் வீரபத்திரரும். மொத்தம் 4 குழந்தைகள். பரவாயில்ல, ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. சரி, முதல்ல கேட்டா எல்லாரும் 2 அப்படின்னாங்க. இப்ப எத்தனை தடவை கேட்டாலும் நாங்க 4ன்னு கரெக்டா சொல்லிடுவோம் அப்படின்னு கரெக்டா சொன்னாங்க. சரி, அதுல ஒரு வடிவம் தான் அந்த பைரவ வடிவம். பைரவ வடிவத்துல வரும்போதே சாமி அந்த அந்த படத்தை சரவண போட்டிருப்பாங்க, நீங்க குரூப்ல பாத்திருப்பீங்க. சாமி எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி குரூப்ல பாத்தீங்களா? அந்த பைரவ சன்னியாசி வேடம் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த அகோரிகள் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, நரமாமிசம் சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த கோலத்தோட சாமி அங்க இருந்து கைலாயத்துல இருந்து வர பிறைய மறைச்சு பிறைய எடுத்து கொண்டு வந்து சாமி எனக்குள்ள பொட்டை அணைஞ்சிக்கிட்டாராம். திருநீர் அந்த இடத்துல தரிக்கலையாம், அந்த இடத்துல பொட்டை வச்சுக்கிட்டாராம் சாமி. ஆனா ருத்ராட்சி மாலை எல்லாமே இருக்கு. அடியார் வடிவத்துல இருக்காரு சாமி. மணிவடங்கள் எல்லாம் சாத்தி அப்படியே நேரா எங்க வர்றாருன்னா கைலாயத்துல இருந்து வந்து நேரா திருத்துணையினருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்காரு. நிற்கும் போது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப திருத்துணையினர் 1000 அடியார்களுக்கு அன்னம் படைக்கிற நேரத்துல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடியார் கூட இல்லை. எவ்வளவு வருத்தமா இருக்கும். அவருடைய கொள்கை என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு அன்னம் பாலிக்கலன்னா அன்னைக்கு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வார். அதுதான் அவருடைய கொள்கை. அடியார்கள்லாம் ஒரு கொள்கையோட இருக்கணும். கொள்கை இல்லாத வாழ்க்கை கிடையாது. அதனாலதான் மலையுடையாய் தோளுடையாய் தடைமையில் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இறகலையாய் நெடுங்களம் மேயவனே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அடியார்கள் எப்படி இருக்கணும்? கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையாரா இருக்கணும். அடியார்கள் எப்படி இருக்கணும்? கொள்கையினால உயர்ந்து. தினசரி கோயிலுக்கு வந்து தினசரி ஒரு நாள் தவறக்கூடாது. காக்கைக்கு அன்னம் வச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னா ஒரு நாள் தவறக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பசிக்கு, காக்காய் பிறகு பார்த்துக்கிடும், சாப்பிட்டுட்டு போய் காக்காய்க்கு வைப்போம் அப்படின்னு இருக்க கூடாது. எது செஞ்சாலும் கொள்கையோட இருக்கும். இன்னைக்கு பள்ளிவர பூஜை பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த கொள்கையோட இருந்தா அதுபடி இருக்கு. அந்த கொள்கையில இருந்து மாறக்கூடாது. அப்படி கொள்கை தவறிச்சுன்னு உடனே என்ன பண்ணாரு, அந்த அறிவாட்டையனர் என்ன பண்ணாரு, செங்கரி மாவுடு கீழே விழுந்துருச்சு. உடனே அவரால் பசி வாட்டா கீழே விழுந்துட்டாரு. செங்கரி மாவுடு கீழே விழுந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, சாமி கோச்சிக்கிடாத சாமி, நாளைக்கு உனக்கு செங்கீரையும் மாவோடும் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல ஊட்டி எடுத்து அறுக்க போயிட்டாரு. கொள்கை தவறிட்டவங்க இடுப்புல அந்த ஊட்டி அறுவல் எடுத்து அறுக்க போயிட்டாரு. அவங்கெல்லாம் அடியார்கள் அப்படி இருப்பாங்க. கொள்கையில என்னைக்குமே தவற மாட்டாங்க. நாம எந்த ஒரு பணி செஞ்சாலும் கோயிலுக்கு போக முடியலன்னா, சாமி கோச்சிக்கிடா சாமி, என்னுடைய சூழ்நிலை அப்படி, அதனால நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், சாமிக்கே டாட்டா செய்யணும். அப்படி சிவபெருமானுக்கே டாட்டா. சரிப்பா சாமி எதுக்காலும் பொறுத்துட்டாரு. அவர் கருணையே வடிவானவர். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்தாலும் சாமி ஏத்துக்குவாரு. பால வயசுல வந்தாலும் ஏத்துக்குவாரு, பருவத்துல வந்தாலும் ஏத்துக்குவாரு, முதியோர் வந்தாலும் ஏத்துக்குவாரு. எந்த நிலையிலும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் தயாரா இருக்காரு. ஆனா அந்த பற்றை ஒழிக்காம நம்ம சாமி கிட்ட போக முடியாது. பற்று ஒழியணும். எந்த பற்று? உலகப்பற்று ஒழியணும். உலகப்பற்று ஒழியாம அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த உடம்பு மேல நம்ம எவ்வளவு பற்று வச்சிருக்கோம், அந்த பற்றை நீக்குவதற்கு ஒரு குழந்தைய வச்சு ஒரு பொருளை வச்சு காமிச்சேன். தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல இந்த உடம்பு நம்ம கிட்ட போவோம். அந்த அளவுக்கு சாமி கிட்ட ஒன்றணும். ஒன்றுனா தான் நம்ம உடம்பு பற்று நமக்கு நீங்கும் அப்படின்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். அப்படி ஒரு நாயனார் கூட, ஒரு அடியார்கள் கூட அன்னைக்குன்னு பார்த்து இல்ல, ரொம்ப மனம் நொந்து அடியாரை சென்று போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி சென்றார் திருத்தொண்ட நாயனார். அவங்க வீட்டுல அந்த அம்மையார் என்ன பேர் சொன்னேன், வெண்காட்டு நங்கின்னு சொன்னா, அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேரு சந்தனாதி தாதியார்னு பேரு, சந்தன தாதியார்னு பேரு. அப்படி அவர் இருவரும் வீட்டுல இருக்கும்போது சாமி அந்த நேரத்துல கைலாயத்துல இருந்து நேரா அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் வீட்டு வேலைக்காரி முதல்ல முன்னாடி வந்தாங்க. வந்து, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை பார்த்ததுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, இல்லத்துக்கு வாருங்கள் அப்படின்னு அந்த அம்மையார் கூப்பிட்டாங்க. அந்த வேலைக்காரி அம்மையார் வந்து கூப்பிட்டாங்க.
இல்லப்பா, ஆண் இல்லாத வீட்டுல நான் உள்ளே வரமாட்டேன். அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் ஆத்தி மரத்தின் அடியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். உன்னுடைய அந்த ஆண்மகன் வரவும் என்னை என்ன செய்யுங்க, வந்து கூப்பிட வாங்கன்னு சொன்னதும் உடனே அந்த சத்தத்தை உள்ள இருந்து கேட்கறாங்க. யாரு? அந்த அம்மையார். வெண்காட்டு நங்கை உள்ள இருந்து கேட்டதும் உடனே அந்த அடியார் போய் விடுவாரோ என்று வேகமா ஓடி வராங்க. அந்த அம்மையார் ஓடி வந்து, ஐயா எப்படியாவது இருங்கய்யா, நான் என்னுடைய கணவர் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுவார் அப்படின்னு சொன்னதும், இல்லவா நான் எங்கேயும் போக மாட்டேன், அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயில ஆத்தி மரத்தின் அடியில நான் வந்திருக்கின்றேன், உன் கணவர் வந்தது என்னை வந்து கூப்பிட வர சொல்லுங்கன்ட்டு சாமி போயிடுறாரு. எங்க போயிடுறாரு? ஏற்கனவே நம்ம போனோம் அந்த கோயிலுக்கு, திருச்செங்காட்டங்குடிக்கு போனோமா, அந்த ஊருக்கு அடியில ஆத்தி மரத்துக்கு அடியில சாமி அங்க வந்திருக்கு. ஆத்தி மரம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆத்தி சூடி ஆரம் செய்ய வச்சிருக்கீங்களா? ஆத்தி மரத்தை சூடி இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். முதல்ல சிவபெருமானுக்கு வணக்கம் சொல்லிதான் அவங்க என்ன செய்யறாங்க, பாடலே பாடுறாங்க. யாரு? அவை பாட்டி. ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இகழ்வது கரவேல், ஈவது விளக்கல் விட்டா பதிவே அப்படி. சரி, ஆத்தி மலர் அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம நம்ம கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம நந்தவனத்து விநாயகர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு மேல அந்த ஆத்தி மலர் இருக்கும். நாங்கெல்லாம் முன்னாடி பறிச்சு சாமி சாத்தும். ஆத்தி மலர் வேற, ஆத்தி மரம் வேற, அத்தி மரம் வேற. அத்தி மரத்தின் அடியில தான் சண்டேச நாயனார் பூஜை பண்ணாரு. அது எங்க இருக்குன்னா, நம்ம திருக்கோயில்ல கன்னி மூல கணபதி இருக்காரு பாருங்க, அவருக்கு முன்னாடி இருக்கு. இந்த ஆத்தி மரம் எங்க இருக்கு அப்படின்னா, நந்தவன விநாயகர் இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு அவருக்கு மேல இருக்கும். பூவே அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படியே ஒரு பட்ரோஸ் கலர்ல அந்த பூ வரும், பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் மாலையை கட்டி போட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும் சாமி. அது மாதிரி இப்ப சாமி எங்க இருக்காரு, அந்த திருக்கோயில வந்து செங்காட்டங்குடியில வந்து அப்படி அமர்ந்து உடனே ஒரு அப்படியே சோகமா வர நாயனாரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அடியார் கூட கிடைக்கல. அன்னம் பழிக்கிறதுக்கு அடியார் இல்லாத காரணத்தினால அப்படியே சோகத்தோடு வரும்போது அங்க வீட்டுக்கு வெளியில அம்மையார் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆள் தான் என்ன செய்வாங்க தெரியுமா, இன்னைக்கு ஒரு அடியார் இல்ல, நம்ம சாவ போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காளோ, இன்னைக்கு பாரு இன்னைக்கு அப்படின்ட்டு என்ன செய்வோம், வேகமா போவோம். ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்ததுமே இவருக்கு என்ன ஆகா, ஏதோ ஒரு அடியார பார்த்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட மனநிறைவோடு செல்கின்றார் சிவத்தன்மை. என்ன அப்படின்னு விஷயத்தை கேட்டதும் உடனே நம்ம திருக்கோயில்ல ஆத்தி மரத்தின் அடியில இந்த அடியார் உட்கார்ந்துருக்காங்க, அவர் அழைத்து வாருங்கள், நான் அமுது செய்விக்கின்றேன் அப்படின்ட்டு அந்த அம்மையார் அமுது செய்ய போயிடுறாங்க. உடனே இவரு அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு திருநன்னாரு வேகமா போறாரு. எங்க? திருக்கோயிலுக்கு போறாரு. செங்காட்டங்குடினா எதுக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு, அந்த பேர் எதுக்கு வந்தது? செங்காட்டங்குடி கணபதீஸ்வரன் எப்படி வந்தது? கஜமுகாசுவரனுடைய குருதி இங்கே வந்து நிரம்பி காடாக இருந்த காரணத்தினால் செங்காடு என்றும், அங்கே விநாயகர் பெருமான் பூஜை செய்து அங்கே பல குடிகள் எல்லாம் பல பேர் வந்து அங்கே குடிபுகுந்ததனால் அது செங்காட்டங்குடி என்று பெயர் ஆகியதுன்னு ஏற்கனவே முதல்ல சொன்னேன். விநாயகர் பெருமான் வந்து சிவபூஜை செய்த காரணத்தினால் அது கணபதீஸ்வரம் என்று பெயரும் ஆகியது என்று சொன்னேன். அவ்வளவு சிறப்பு அந்த கோயில். அந்த கோயிலுக்கு எத்தனை தடவைனாலும் போய்கிட்டே இருக்கலாம். நீங்க திருவாரூருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செங்காட்டங்குடி, திருப்புகோள் எல்லாம் பக்கத்துல இருக்கும். நீங்க அத்தனை டயத்துல எல்லாருமே இன்னொன்னு என்னன்னா, நிறைய ஞானிகள் அங்கன தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க. திருநாகசமா திருப்புகூடூர்ல தான் அடைஞ்சிருக்காரு. செங்காட்டங்குடியில சிறுத்தொழில் போகும்போது போனீங்களா? சரி, அப்படி அங்க இருந்ததும் உடனே இவர் வந்து பேச வந்தார். ஐயா, முதல்ல என்னது, அடியாரை பார்த்து என்ன செஞ்சாரு, வணக்கம் பார்த்தா சாமி எப்படி இருக்காரு, காபாலி இசைகள் மாதிரி கையில சூளம் ஏந்தி அந்த திருச்சடையில வச்சு. இன்னொன்னுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அடியார் என்கின்ற தகுதியை நீங்க பார்க்கணும்னா மூணு அடையாளங்கள். ஒன்று ஜடாமுடி, மற்றொன்று ருத்ராட்சம், மற்றொன்று திருநீர். இப்ப இந்த இடத்துல சாமி திருநீர் தரிக்கிறார், எதை வச்சிருக்காரு, பொட்டு தான் அணிஞ்சிருக்காரு. ஆனா ஜடாமுடி அப்படி நீளம் விட்டு இருந்தாரு பாருங்க, பார்த்து அவர் முடிவு பண்ணிட்டு ஒண்ணு ஜடாமுடி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அடியார் நினைச்சிடக்கூடாது. ஜடாமுடி வைத்திருந்தாலும் அப்படி ஒரு நயனாரு, புகழ்ச்சோழ நயனாரு என்ன பண்ணாரு, அத்தனை போர் புரிஞ்சு அத்தனை தலைகளும் அப்படி துண்டு துண்டா கிடக்குமா. ஒவ்வொருத்தரோட தலையை வெட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த போர் இடத்துல அப்படி வந்து பார்த்தவரு திடீர்னு ஒரு தலையை பார்த்தா ஜடாமுடியோட ஒரு தலை இருந்தது.
அதை எடுத்து பார்த்தாருவாங்க, ஆகா அடியார் ஜடாமுடி வச்சிருந்தா அது அடியாராச்சே, இப்படி தலையை வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடனே இப்ப இது வந்து நம்மளால தானே நடந்தது அப்படின்னு சொல்லி அதை தங்க தாம்பாளத்துல வச்சு அப்படி தீக்குள்ள உள்ள புகுந்துட்டாரு நயனார். அது ஒரு 63 நாயன்மார்கள் ஒரு நாயனார், புகழ்ச்சோழ நாயனார். அப்ப ஜடாமுடி யாருடைய இது? சிவபெருமானுடைய. யாரு ஜடாமுடி வச்சிருந்தாலும் இப்ப வந்து வேற மாதிரி வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். சில பேர் கிப்பி மாதிரி வச்சிருப்பாங்க, அது கிடையாது. ஜடாமுடி வேற, கிப்பி வேற. ஜடாமுடினா இப்ப எத்தனை பேர் இந்த தர்மபுரம் மடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஜடாமுடியா, எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. பல நாள் வளர்த்து அதை கொஞ்சம் கூட இது பண்ணாம அதை சுத்தி சுத்தி வளர வளர அப்படியே சுத்திக்கிட்டே வச்சிருப்பாங்க. அது சிவபெருமானுடைய அங்க அடையாளம். ஜடாமுடி சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜடாமுடி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நம்ம தாத்தாமார்கள்லாம் கேட்டு பாருங்க, நீங்க ஜடாமுடி வச்சிருப்பாங்க. கோயில்ல இது இது பாடுவாங்க, கோயில்ல இது இந்த புஸ்தகத்தை எல்லாம் வச்சு பாடுவாங்க. நீங்க உங்க தாத்தா எல்லாம் கேட்டு பாருங்க, உங்க முன்னோர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, ஜடாமுடி வச்சிருப்பாங்க. எங்க தாத்தா எல்லாம் வச்சிருந்தாங்களாம் சொல்லுவாங்க. அதனுடைய இதோ என்னமோ தெரியல, நமக்கு அடியாராக இருக்கக்கூடிய ஒரு தகுதியை சாமி கொடுத்துருங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி முடிச்சுக்கிட்டு கோயில்ல திருக்கோயிலெல்லாம் போய் நிறைய பாடுவாங்க, சாமியை போட்டி பாடுவாங்க. அப்படியே ஐயா எங்கள் இல்லத்திற்கு நீங்கள் அமுது பாலிக்க வர வேண்டும் என்று சிவபெருமானிடம் யாரு கொண்டு சொன்னா? திருத்தன் என்ன சொன்ன? எப்பா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. சிவபெருமான் என்ன சொன்னாரு? எனக்கு எப்படிப்பட்ட உணவு வேணும்னா, நான் வந்து பசுவைத்தான் உண்பேன் அப்படின்னாரு. பசுவை ஐயா பரவாயில்லையா, எங்க வீட்டுல 3 பசு இருக்கு அப்படின்னா. சிவபெருமானாரு 3 பசு, அதுவும் எப்பா பசு சாப்பிடுறது பெருசு கிடையாது, அதுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்க கூடாது, நல்ல பசுவா இருக்கணும் அப்படின்னு. எங்க வீட்டுல 3 பசு நல்ல பசு இருக்கு சாமி, ஒரு குறைபாடு கிடையாது அப்படின்னாராம் சிறுதொண்டன். எப்பா நீ நினைக்கிற பசு கிடையாது, நான் என்ன பசு சொல்றேன்னா நர பசு அப்படின்னாராம். மனித உடலை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னான். நர பசுவை உண்பேன் அப்படின்னு. அப்படியா சாமி, என்ன செய்யணும் அப்படின்னு. தயார் பண்றேன் சாமி அப்படின்னா. கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல, மனம் போகல, மனம் நோகாம சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் 5 வயது சிறுவனா இருக்கணும். அந்த பையன் வந்து எப்படி இருக்கணும்? 5 வயது சிறுவனா இருக்கணும், ஆண் மகனா இருக்கணும். தாய் பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், மகன் இதுல 3 பேருமே என்ன செய்யணும்? உவந்து கொடுக்கணும். மகன் வருத்தப்படக்கூடாது, கண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது, மகன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது, தாய் பிடிக்கும் போது தாய் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது, மகனை அறுக்கும் போது தந்தை கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது. 3 பேருமே மனம் உவந்து கொடுக்கறதா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு நரபசு தான் எனக்கு வேணும்னாரு. எத்தனை ஆண்டு இருக்கணும்? 5 வயது சிறுவனாக இருக்கணும்னாரு. இவனும் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சிறுவனாரு அப்படி கேட்டு, சரிங்க சார் ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு இவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் உண்பேன், இன்னைக்கு 6 மாசம் முடிஞ்சு உண்பதற்குரிய நாள் இன்று அப்படின்னாரு. எல்லாத்தையும் சொல்றாரு சாமி, அந்த உண்ணக்கூடிய நாள் இன்று, கண்டிப்பா நான் தயார் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு ஓடி வந்தார். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 63 நாயன்மார்கள்ல முக்கிய காரணம் யாருன்னா அவருடைய மனைவிகள் தான். அவங்க மனைவிகள் துணை செய்யலைன்னா இன்னைக்கு 63 நாயன்மார்கள் லிஸ்ட்ல வந்திருக்கவே மாட்டாங்க. எல்லா நிலையிலும் மனைவிகள் உதவி பண்ணியிருக்காங்க. இப்ப நீ திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறுல பாத்தீங்கன்னா, எம்மை தீண்டுவிராயின் திருநீலகண்டம்னு அந்த அம்மையார் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு உரைப்பு வந்திருக்காது. திருநீலகண்ட நாயனார் எம்மை தீண்டுவிராயின் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்களே, அப்ப அந்த திருநீலகண்டத்து மேல கொண்ட பற்றின் காரணமாக இதெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? அறவே நீக்கிட்டாரு. 50 ஆண்டு தொடவே இல்லை மனைவிய. இப்ப எப்படி இருந்திருப்பாரு பாருங்க, பற்றற்று ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் தொடாம 50 ஆண்டுகள். அந்த அம்மையார் சொன்னதுனால அந்த இதை கடைசி வரைக்கும் கடைபிடித்தாரு திருநீலகண்டம். ஏன்னா அதை விட 1000 மடங்கு எது மேல பற்று வச்சிருந்தாராம்? மனைவியை காட்டிலும் யார் மேல பற்று வச்சிருந்தாராம்? திருநீலகண்டத்து மேல பற்று வச்சிருந்தார். அதனால அப்படி அவங்க சொல்லலைன்னா இன்னைக்கு அந்த இன்னைக்கு 63 நாயன்மார்கள் லிஸ்ட் வந்திருப்பாரா? இருபது நாயனாரு அந்த மனைவியர் அந்த அடியாரோட போகலன்னா இன்னைக்கு நாயன்மார் லிஸ்ட் வந்திருப்பாரா? அந்த மனைவியர் கொஞ்சம் தயங்கினாங்க.
மனைவி அனுப்புனதுமே கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனா இப்படி போகலைன்னா தன்னுடைய கணவர் மாய்த்துக் கொள்வாரே, உயிரை மாய்த்துக் கொள்வாரே அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே உடன் போவதற்கு ஒத்துழைத்தார். நீ 63,000 எடுத்துக்கிட்டாலும் அவங்க மனைவி வந்து என்ன செய்யும், அது மாதிரி இளையான்குடி மாறனார்ல நள்ளிரவு போய் அந்த அந்த முளை நெல்லை போய் வாரி கொண்டு வாருங்கள்னு சொல்லி அந்த அம்மையார் வந்து நல்லா தெளிவா இருக்காங்க. நாயன்மாரை விட அந்த அம்மையார் வந்து ரொம்ப தெளிவு. எந்த சாமியாவது நள்ளிரவுல வருவாரா அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சாங்க. இவர் நள்ளிரவு வந்திருக்காரு, கண்டிப்பா வந்திருக்கிறது சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே சரி எல்லாம் ஈசன் திருவருள் நமக்கு துணை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நாயன்மாரை அழைத்து அந்த காலையில வைத்திருக்கின்ற அந்த முளை நெல்லை போய் எடுத்து வாரி வாருங்கள் அப்படின்னதும் அவர் இருட்டு. அந்த காலத்துல இப்ப மாதிரி இந்த கரண்ட் எல்லாம் கிடையாது, அந்த டியூப் லைட்டு எந்த வெளிச்சமும் கிடையாது. அந்த நேரத்துல மழை, சரியான மழை, மின்னல் வெட்டி கொண்டிருந்தது பாருங்க. அந்த மின்னல் வெளிச்சத்திலேயே போனார். இருட்டுக்குள்ள எப்படி நடக்க முடியும்? அந்த மின்னல் வெளிச்சத்திலேயே போய் அதுவும் மழையில நனைஞ்சு காலையில வச்ச நெல்லு அப்படியே மிதந்திருந்ததாம். அப்படியே வாரி கொண்டு வந்து மனைவிட்டு கொடுத்தார். அந்த அம்மா அதையும் சமைச்சு கொல்லையில இருக்கக்கூடிய அந்த எல்லா கீரையெல்லாம் பறிச்சுட்டு வர சொல்லி அதுலயே அறுசுவை உணவு கொடுத்தாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய செலவு பாருங்க. அத்தனைக்கும் காரணம் யாருன்னா மனைவி. நாயனாருங்க அந்த பட்டத்தை கொடுத்ததே யாருன்னா மனைவிகளுடைய அரும்பெரும் செயல். அம்மையார் வந்து அப்படி அறுசுவை உணவு அந்த கீரையிலே வச்சாங்களாம். கீரை குழம்பு, கீரை காய், அதுலயே அறுசுவை வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. அவியல், பொரியல் எல்லாமே அதுலயே செஞ்சிருக்காங்க. இப்ப அடியார்கள் நம்ம எப்படி கொடுக்கணும்? அறுசுவை உணவு கொடுக்கணும். அதுல ஒன்று கூட குறைபாடு வரக்கூடாது. அறுசுவை உணவு கொடுக்கும்போது அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, கசப்பும் துவப்பும் எப்படிங்க வரும்? உப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். அடியாருக்கு போய் யாராவது கசப்பு வைப்பாங்களா சிவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த சுண்டவத்தில் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மூலையில சுண்டவத்தில் கொஞ்சம் வைப்பாங்க. இல்லைன்னா ஊறுகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டங்க ஊறுகாய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கசப்பும் துவப்பும் இருக்கு 2. இந்த மாதிரி அடியாருக்கு வச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம உடம்புலயே நம்ம பாத்தீங்கன்னா 4 சேர்ப்போம், இந்த 2 மட்டும் விட்டுருவோம். கசப்பும் துவப்பும் நம்ம சேர்க்கவே மாட்டோம். அதனாலதான் நம்ம உடம்புல நோய் வருது. அதை சேர்த்தாச்சுன்னா நமக்கு நோய் நொடியே வராது. அறுசுவை உணவு உடம்புல சேர்ந்ததுன்னா நமக்கு நோய் நொடிகள் வராது. நம்ம அதை சேர்க்காதனாலதான் நமக்கு எல்லா விதமான இப்ப கசப்பு நீங்க சேர்க்காதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மாத்திரையில மருந்து செலுத்தி உங்களை உள்ள சாப்பிடு அப்படிங்க. மாத்திரையில கசப்பு இருக்கா இல்லையா? இருக்கா? ஒழுங்கா சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருக்கலாம். சாப்பிடாதனால அவங்க என்ன பண்றாங்க, மாத்திரையில மருந்து செலுத்தி. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதும் சுண்டவத்துல ரெடியா வச்சுக்கோங்க. குடிச்சதும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். தண்ணி கண்டிப்பா குடிக்க கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு. அது அப்படிதான் போய் வேலை செய்யும். அது சுத்தரத்தமா ஆகும். சுத்தரத்தம் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு நோயும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நோயும் எதுல வருதுன்னா நம்முடைய ரத்தத்தினாலதான் வருது. ரத்தத்துல ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு நோயாக வரும். ரத்தத்துலதான் எல்லா விதமான விஷயமும் அடங்கியிருக்கு. ரத்தத்திலே சுத்த ரத்தம், அசுத்த ரத்தம் இருக்கு. அந்த அசுத்த ரத்தமா ஆயிடுச்சுன்னா நோய் நொடிகள் வந்துடும். சுத்த ரத்தமா இருந்ததுன்னா நோய் நொடிகள் வராது. ரத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா நோய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரத்தம் தேஞ்சிருச்சுங்க, ரத்தம் கரைஞ்சிருச்சுங்க, ரத்தம் கட்டி ஆயிடுச்சுங்க, ரத்தம் அப்படியே நிக்குதுங்க அப்படிங்காங்களா டாக்டர். அத்தனை இந்த ரத்தத்துலதான் எல்லாமே இருக்கு. ஓட்டையை அடைச்சு நிக்குதுங்க, இருதயத்துல ரத்தம் போகாம நிக்குங்க அப்படிங்காங்களா. உடனே என்ன செய்யறாங்க, ஆபரேஷன் பண்ணி இல்ல ஆஞ்சியோ பண்ணுவாங்க. பண்ணி என்ன செய்வாங்க, அதை உள்ள கொடுத்து அந்த இதை நீக்குவாங்க. பாத்துருக்கீங்களா? எல்லா நோய்க்கு காரணம் யாருன்னா மூல காரணம் எது? ரத்தம். அதை சுத்திப்படுத்தியாச்சுன்னா எந்த நோயும் வராது. அதை சுத்திப்படுத்துறதுக்கு தான் இந்த கசப்பும் துவப்பையும் உடம்புல சேர்த்தா எந்த நோய் நொடிகளும் வராது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். ஓகே, சரி. அப்பப்ப லேசா வச்சிருக்கிறோம் நோய் நொடி இல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்ம பல காலம் சாமிக்கு தொண்டு செய்யணும், நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கோம். இந்த பிறப்பு எதுக்கு? நிறைய காலையில வேலைக்கு போகணுங்க, வீட்டுக்கு வந்து உறங்கணுங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணுங்க. இதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம வந்த வேலை என்ன? இதுக்காக வந்திருக்கோம். உண்டு உடுத்தி இங்கு இருப்பதாக போனீரேன்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொன்ன மாதிரி உண்டு உடுத்தி இருந்து உறங்கி போனீரே மாதிரி அதுக்காக வந்திருக்கோம். இறைவனுக்கு பணி செய்வதற்காக, இறைவன் மேல் காதல் கொள்வதற்காக வந்திருக்கோம். காலம் உண்டாகவே இறைவன் மேல் காதல் செய்து உய்மீன் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நெறிய ஆழமுண்டா எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான்
வந்து உந்துவினேன்னு முந்தி உடம்பு குடிச்சிட்டே இருந்தா அது ஒரு 2 நிமிஷம் போயிருமே பாக்க. அது தவிர இப்ப மனைவிட்ட போய் இவர் என்ன பண்றாரு, எடுத்து விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அடியவர் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு, நரப்பசு கேட்கின்றார், 5 ஆண்டு நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பையன். இந்த அம்மா நல்லா யோசிச்சாங்க. அவங்க வீட்டுல எத்தனை வயசு பையன் இருக்கான்? சீராளன் 5 வயசு. அப்பதான் பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருக்காங்க. 5 வயசுல சீராளன் அப்பதான் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. ஐந்து ஆண்டு பையன் காலையில எங்க போயாச்சு. இப்ப வீட்டுல வந்து மனைவிட்ட வந்து திருத்தொண்ட நேரம் சொன்னார், 5 ஆண்டு நிரம்பி இருக்கணும், தாய் பிடிக்க தந்தை அறுக்க பிள்ளையும் 3 பேருமே உகந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த எல்லாமே யார்கிட்ட சொல்றாரு? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவியும் 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா வீட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்காம இல்லத்துல உட்கார்ந்து எதுனாலும் பேசி அதை வந்து என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். இன்னைக்கு இப்ப இந்த குடும்பத்துல வந்து நமக்கு இன்னைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூடுது அப்படின்னா கணவன் மனைவி உட்கார்ந்து இதை எப்படி நம்ம அதை சரி செய்யலாம், கடன் இல்லாம இருப்பதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசித்தாதான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை கொண்டு போக முடியும். அதே போல இப்ப அடியார் தொண்டுல சிறந்து விளங்குகின்ற காரணத்தினால் இந்த அடியாருக்கு எப்படி நம்ம அமுது பாலிப்பது என்று 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. யாரு? திருத்தந்தையினரும் மனைவி வெண்காட்டு நங்கையும் பண்ண உடனே அந்த அம்மையார் அப்படியே யோசிச்சு பார்த்தாங்க. நம்ம வீட்டுல பையன் சீராளன் இருக்கின்றான். இப்ப 2 பேரும் பேசி முடிச்சதும் இப்ப நம்ம 2 பேரை பத்தி பிரச்சனை இல்லை, பையன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே அவரு சொல்றாரு, அந்த பையன் சொன்னது ரொம்ப ஒரு சிறப்பு. இப்ப நம்ம வீட்டு பையன் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஓரியா என்ன என்ன அடிக்காது ஒரு பிள்ளைய. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சான், சும்மா இந்த உடம்பு நாயும் பேயும் சாப்பிடுற இந்த உடம்ப ஒரு அடியாருக்கு பயன்படுத்துமேமா அப்படின்னாதான் இந்த குழந்தை. எவ்வளவு சிறப்பு. கடைசி இந்த உடம்பு யாரு கொத்தி சாப்பிடுவா? நாய் சாப்பிடும், பேய் சாப்பிடும், சுடுகாட்டுல வேற எதெல்லாம் சாப்பிடும், நரி சாப்பிடும். இப்படி ஆக்கைக்கு இறை தேடி அளம் வந்து காக்கைக்கு இறை ஆகி கழிவறை என்று நிலை போய் நாம் என்ன செய்யணும், அடியார்களுக்கு பயன்படட்டுமே என்று அந்த குழந்தை நினைச்சாங்க. அப்ப எத்தனை பிறவில அந்த குழந்தை வந்து தவம் செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சீராளன் எவ்வளவு தவம் செஞ்சிருப்பாரு. இப்ப அடியாருக்கு பிள்ளை கரியா போகணும் அப்படின்னா அவருடைய தவம் ஒரு பிறவி 2 பிறவில வந்திருக்காது, எத்தனையோ பிறவிகள் செய்த தவம். அது மாதிரி திருத்தொண்டனார் எத்தனையோ பிறவிகள் செய்த தவம், அந்த அம்மையார் எத்தனையோ பிறவிகள் செய்த தவம், முக்கியமா அந்த வேலைக்காரி செய்த தவம். அவங்க இந்த இதுல முக்கிய கதாபாத்திரமா வர்றாங்க சந்தனாதி தாதியார். அப்படி இப்ப இந்த 4 பேரை வச்சுதான் இந்த கதையை. யார் யாரு? திருத்தொண்டையினர், சீராளன், வெண்காட்டு நங்கை, சந்தனாதி தாதியார், முக்கியமான இன்னொரு ஆள் நீங்க விட்டுட்டீங்க. 5 பேரு. சிவபெருமான். சிவபெருமான் வரல இவ்வளவு கதையும் கிடையாது, சாமி தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆளுநர் சிவபெருமான் தான். இன்னைக்கு அவர் வந்து சோதிக்க வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நமக்கு திருத்தொண்டையினருடைய வரலாறே கிடையாது. அப்படி மனைவிட்ட கூடி பேச உடனே நம்ம பிள்ளைய வந்ததும் பிள்ளைகிட்டையும் கேட்குறாங்க. அவரு சொல்லுது, நாய்க்கும் பேய்க்கும் பயன்படுகின்ற இந்த உடம்பு அடியார்களுக்கு பயன்படட்டுமே அப்படின்னதும் உடனே அவங்க ரொம்ப மகிழ்ந்து. இப்ப இந்த அம்மையாருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, இப்ப 3 பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சாமி. இப்ப பிள்ளை மகிழ்ச்சியை கண்டு அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பிள்ளை என்ன சொல்லுச்சு, இது நாய்க்கும் பேய்க்கும் பயன்படுகின்ற இந்த உடம்பு அடியாருக்கு பயன்படுத்தும் சொன்னதும் தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரைட் அப்படின்ட்டு. இப்ப அம்மையாருக்கு மகிழ்ச்சி வரணும்ல. அம்மையாருக்கு என்ன மகிழ்ச்சினா, பையன் சம்மதிச்சுட்டான், இப்ப இந்த பையனாலதான் நம்மளுடைய கணவனாருடைய உயிர் நமக்கு திரும்ப கிடைத்தது என்கின்ற சந்தோஷம். இப்ப இந்த பிள்ளைய கொடுக்கல அப்படின்னா கணவன் என்ன பண்ணிடுவாரு, தன் உயிரை மாய்த்துக் கொள்வார் என்ற செய்தியை அறிந்து இப்ப மனைவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்ப கணவனார் மகிழ்ச்சி அடைத்தாரு, பிள்ளை இந்த உடம்பு வேற யாருக்கோ பயன்படுவது, அடியாருக்கு பயன்படுவது, அவங்க பிள்ளை மகிழ்ச்சி ஆயிடுச்சு, மனைவி மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இப்ப 3 பேருமே மனம் முகந்து என்ன செய்ய போறாங்க, சிவபெருமானுக்கு அந்த பணியை செய்ய போகின்றாரு. உடனே தாய் மடியில் அமர்த்தி இன்னொன்னு சொன்னாரு,
முத்தம் கொடுக்க கூடாதான், அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்க கூடாது, கட்டி அணைக்க கூடாது, இத்தனையும் சொல்லிதான் சாமி சொல்றாரு. அதனால கட்டி அணைக்கல, எதுவும் செய்யல, இப்படி மடியில அமர்த்தினார்கள். கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு இருக்காரு. அதனால எல்லாரும் மனம் முகந்து சந்தோஷத்தோட தந்தை தாய் பிடிக்க தந்தை என்ன செஞ்சாராம், அறிந்தாராம். கழுத்தை முதல்ல அறிந்தாராம். முதல்ல அறிந்தது எதுவும் தலையை அறிந்தார். தலையை அறிந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே உயிர் நிக்காது. தலை அறிந்து இப்படி ஒவ்வொரு பாகமாக எடுத்து அது தனியா அந்த ஒரு அதுவும் என்ன புது அது கோப்பு இருக்கணுமா, அதுல எடுத்து அடியார்களுக்கு சமைச்சாங்க. அவர் எத்தனையோ ரூல்ஸ் சொன்னாரு சாமி, அத்தனையும் என்ன செஞ்சாங்க, கடைபிடிச்சாங்க. இப்ப அரிசி சமைச்சாச்சு. இந்த மண்டையை மட்டும் என்ன செஞ்சாரு நாயனார் சிறுத்தன் என்ன பண்ணாரு, இந்த மண்டைக்கறி எடுத்து வேலைக்கறி இருந்தாங்க பாருங்க, சந்தானக்காரிட்ட இதை கையில கொடுத்து இதை கொண்டு போய் புதைச்சிரு அப்படின்ட்டாங்க. மண்டைய போய் புதைச்சு மித்த உறுப்பெல்லாம் சமைக்க சொல்லி வெங்கடேசன் கிட்ட கொடுத்தாச்சு. கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும், வேற வழி இல்லை, நீங்க இதை கேட்டுதான் அப்படின்னு சொல்றதுக்கும் திருவள்ளுவர் தான் நமக்கு கூட்டிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வரலாறு இந்த வரலாறு. இப்ப மண்டையை ஏற்ற கொடுத்தாச்சு, வேலை கேட்ட கொடுத்தாச்சு, போய் புதைக்க சொல்லியாச்சு. மீதி உறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாச்சு, மனைவிட்ட கொடுத்து வெண்காட்டு கொடுத்து சமைக்க சொல்லியாச்சு. இப்ப எல்லாம் சமையல் நடக்கு. இப்ப சாமியை போய் அழைக்க திருத்தன்னார் போய் சென்றார். போய் சென்று போய் பார்த்து, சாமி உணவு தயாராக இருக்கின்றது, இல்லத்துக்கு நீங்கள் வருவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு யார் சொன்னா, திருத்தன்னார் சொன்னார். நாங்கள் செய்த தவம் எங்கள் இல்லத்துக்கு வர, அப்படிதான் அடியார்கள் வர வைக்கும் போது அப்படி செய்யணும். அடியார்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க செய்த பெரும் தவம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இல்லத்துக்கே. அடியார்கள் என்ன சொல்லணும்னா, அப்படி வரவேற்றதும் மற்றும் சோபனமாகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க சந்தோஷமா இருப்பதற்காக அடியார்கள் வந்தா மற்ற அந்த வீட்டு இல்லத்து உள்ளவர்களுக்கு மற்றும் சோபனமாகுக அப்படின்னு சொல்லணும். அதுதான் முறை. இப்படி இல்லத்துக்கு வரவேற்கிறதும் உடனே சாமி என்ன பண்ணாரு, எல்லாம் தயாராயிருச்சா அப்படின்ட்டு உள்ள வந்தாராம். உள்ள வந்து இப்படி உட்கார்ந்தாரு சாமி, பார்த்துட்டே இருந்தாரு. எல்லாம் சாமி எல்லாம் தயாரா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, மண்டை உங்களுக்கு உதவாது என்று தெரிந்து அதை சமைக்கவில்லை அப்படின்னாரு. அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னாராம். அதைத்தான் நான் முக்கியமா சாப்பிடுவேன், கொண்டு வா அப்படின்னாராம். இவருக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஆகா, இவ்வளவும் நடந்து மனைவியும் இது பிள்ளையும் வேற அறுத்தாச்சு, அவரும் கரியாகி இங்க உணவாயிட்டாரு. இப்ப மண்டையை கொண்டு போய் புதைக்க சொல்லிட்டேனே, இப்ப என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு சொல்லி உடனே அழைத்தார். யார மண்டை யார்கிட்ட கொடுத்தாரு, அந்த அம்மா ரொம்ப விவரம். யாரு, அந்த வேலைக்காரி ரொம்ப விவரம். இவ்வளவு கேட்ட சாமியாரு இந்த மண்டையுமா கேட்காம விட்டுருவாரு. அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இதையும் தனியா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்களா அந்த அம்மா. எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த சந்தானக்காரி. இவ்வளவு கேட்ட சாமியாரு மண்டை விட்டுருவாரா, இதனால ஏதாவது தடை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் தனியா சமைச்சு வச்சிருந்தாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்க அதையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப எல்லாரும் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் சொல்றாரு சிவபெருமான். இப்ப இவன் வந்துருச்சு, இப்ப மண்டையை கொண்டு வந்தாச்சு. நான் எப்பொழுதுமே பக்கத்துல ஒரு அடியார் இல்லாமல் நான் சாப்பிடுவதே இல்லை அப்படின்னாரு. அடுத்த கொஸ்டினை போட்டாரு. ஆகா, ஏற்கனவே அடியார் இல்லாம தான் இப்ப சாமியை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நான் இன்னொரு அடியாருக்கு நான் எங்க போவேன் சாமி அப்படின்னு, போய் பார்த்து வாப்பா போப்பா அப்படின்ட்டாரு சாமி. இவர் வெளியில போய் மறுபடியும் போய் ஏதாவது அடியார் இருக்காங்களான்னு பாக்காரு. ஒருத்தர் இல்ல. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடியாரும் இல்ல. மறுபடியும் ஓடி வந்தாரு. சாமி சாமி எப்பயுமே சிறுத்தொண்டர் இப்படி குறுகியே தான் இருப்பாராம். அடியாருக்கு முன்னாடி இப்படி குறுகியே தான் இருப்பாராம். அதனால அவருக்கு சிறுத்தொண்டர்னே பேரு. எல்லா அடியாருக்கும் சிறுவன் சிறுவன் அப்படின்னு குறுகி அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் இருப்பாராம். அப்படி இருந்ததுனாலதான் அவருக்கு சிறுத்தொண்டர்னே பேரு. அவருடைய உண்மையான பேரு என்ன பேரு, பரஞ்சோதியார். அப்படி குறி அடியார் கூட இல்ல சாமி, உங்களுக்கு முன்னாடி நான் திருநீர் பூசி அடியார உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னாராம். சாமி பார்த்தாரு, சரி உட்காந்துக்கோ அப்படின்னாராம். யார பார்த்தேன், திருநீர் பூசி பக்கத்துல உட்காந்துட்டாரு. இப்ப உட்காந்துருக்காரா. இப்ப அடுத்த கொஸ்டின் சொல்ல போறாரு சிவபெருமான். ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அத்தனையும் பாஸ் பண்றாரு திருத்தன் பக்கத்துல உட்காந்து. இப்ப நான் எப்பயுமே உங்க வீட்டு பையனை கூப்பிட்டு வச்சு எங்க போனாலும் அந்த பையனை கூப்பிட்டு வச்சுதான் நான் சாப்பிடுறது வழக்கம். உங்க வீட்டு பையன் இருக்கான்ல அவனை கூப்பிடு அப்படின்னாராம். ஆகா, இப்ப அவன் தான் இப்ப உணவாகி அவருக்கு முன்னாடி இருக்கான். இல்ல சாமி, இப்போது உங்களுக்கு உதவான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இப்போது அவன் உங்களுக்கு உதவான் அப்படின்னு சொல்லி
சொன்னதும் உடனே சாமி பார்த்தான். அது எப்படி உதவாம இருப்பான்? அதெல்லாம் உதவான். நாடி செல்லும் அவன் தேடி வருவான் அப்படின்னாராம் சிவபெருமான். நாடி சென்று அவனை அலையும் அப்படின்னாராம். இவரு எப்படி அவன் உணவா இருக்காங்க, எப்படி போய் கூப்பிட்டா எப்படி அவன் வருவான் அப்படின்னு அப்படியே திகைச்சாரா. இப்பொழுது மனைவியை போய் பார்த்தாரு. இவர் இங்க உட்காந்துருக்காரு. மனைவி போய் பார்த்து நீ போய் அலையுமா அப்படின்னாராம். உடனே அந்த அம்மையார் வெளியில போய், சீராளா, அந்த பையன் பேர் என்ன பேரு? சீராளா, ஓடி வாயா, அடியார் அடியார் அமுது வாய்க்கணும், உன்னுடைய தந்தையார் உயிரோடு இருக்கணும்னா ஓடி வாயா அப்படின்னு. எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்த இருந்தவே சீராளா என்று அம்மை அழைக்க, உணவு சொல்லி முடிச்சதும் அடுத்த நிமிஷமே அந்த பையன் கால் எப்படி போனா அதே மாதிரி ஓடி வந்தாராம். இப்போ எப்படி இருக்காரு? உணவு இருந்த சிறுவன் ஓடி கொஞ்சம் கூட முடி கலையாம ஓடி வந்தாரா. இந்த மாதிரி அன்பெல்லாம் என்னைக்கு நமக்கு வர சொல்லுங்கப்பா. என்னன்னா அவங்க எல்லாம் அடியார்கள் எல்லாம் பதிகரணும், நம்மளாம் பசுகரணும். நம்மளாம் அப்படி செய்ய முடியும். அவங்க சிவத்தோட ஒன்றி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த உணர்வு வருது. நம்மளால அந்த உணர்வு வராது. சீராளா என்று அழைச்சதும் அப்படியே அந்த பையன் ஓடோடி அமர்ந்து கூட்டுட்டு வராரு. கூட்டு வந்ததும் சாமி இங்க இல்ல. சாமி எங்கன்னு பார்த்தா அதுக்கு எங்க அடுத்த நிமிஷம் சாமி இல்லையே, உணவு அளிக்கணுமே, தாமதம் ஆயிடுச்சே அப்படின்ட்டு குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்துட்டு இப்படி வெளியில பாக்காங்க. சாமி விடையாத பார்வதி பதவே அப்படி சாமி விடைவானத்துல எப்படி காட்சி கொடுத்தாராம்? முருகப்பெருமானோட காட்சி கொடுத்தாராம். ஏன்னா பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்ததுனால பிள்ளையோட காட்சி கொடுத்தாராம் சிவபெருமான். சரவணத்தானே அந்த இடத்துல சொல்றாரு. யாரு? சைக்கிளாசன் சொல்லும் போது சரவணத்தானோடு இருந்து விடைவானத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்படின்னா இப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த அன்பெல்லாம் நம்ம என்னைக்கு பெற போறோம்னு தெரியல. என்ன எத்தனை பிறவி இருக்கோ தெரியல. அது சாமிக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு செய்ய முடியாதுனாலும் கூட நம்மளுடைய எளிமையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவ பூஜை செய்தால் போதும். நீ அவங்கள மாதிரி பிள்ளைக்கறி கொடுக்க வேண்டாம், கண்ணை தோண்டி கொடுக்க வேண்டாம், இப்படி எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளுக்கு எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க நம்ம அருளாளர்கள். சிவ பூஜை செய்தால் போதும். எளிமையா சிவ பூஜை செய்யலாம்ல. என்னில் ஆகும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது உசனையே என்று உரைத்தருள அண்ணலாதவை அரிச்சனை புரிய ஆதரித்தழைத்தால் பெண்ணி நல்லவளோடும் பெருந்தவ கொடுங்க. எடுத்த இந்த பிறகுல எப்படியாவது என்ன பண்ணிருங்க, சிவபூஜை செய்து. அதுதான் ரொம்ப உயர்வு. ஏன்னா அவங்க செயற்கரிய செய்த பெரியவர்கள், நாம செயற்கரிய செய்ய ஆகாதார் தான். ஆனாலும் நம்மளால எளிமையா என்ன செய்ய முடியும்னா, நம்ம வல்வினைக்கு வேண்டாம், நம்ம மெல்வினையாக இருக்கக்கூடிய சிவபூஜை செய்து நாம் உய்வடையக்கூடிய வழியை பார்க்க. அப்ப சாமி எப்படி காட்சி கொடுத்தாராம்? முருகப்பெருமான். இப்பயும் நீங்க செங்காட்டங்குடிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி காட்சி கொடுத்த இடம், அவங்க இல்லத்துக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அறுத்த இடம், பிள்ளைய அறுத்த இடம் எல்லாமே தனித்தனியா நாங்க போய் பார்த்துட்டோம். அவ்வளவு சிறப்பு. அந்த ஊருக்கு போய் சென்று பார்த்தது. அந்த திருவிழாக்கள் எல்லாம் அப்படி நடக்குமா. சாமி தேவராஜனா அந்த நிகழ்ச்சியெல்லாம் திருவிழாவா கொண்டாடுவாங்க. நள்ளிரவு 3 மணிக்கு தானே சார்? 2 மணிக்கு சாமி புறப்படவே 4:30 முடிப்பாங்க. நள்ளிரவு எல்லாரும் கூட்டம், அடியார் திருக்கூட்டம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். நீ நைட் 2 மணினா எல்லாம் என்ன செய்வாங்க, உறங்க போயிடுவாங்க. ஆனா அங்க சிறப்பா அந்த விழா நடக்கும் செங்காட்டங்குடியில் கணபதீஸ்வரம். இப்ப எந்த அளவுக்கு பிள்ளைக்கறி கேட்டு வந்திருக்காரு பாருங்க சாமி. ஏன்னா அந்த பற்று ஒழிப்பதற்காக, பிள்ளை மேல் கொண்ட பற்றை விடுவதற்காக. எதையுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதவர். எல்லாரு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு சாமி. எல்லாருக்குமே அந்த ஒரு பிள்ளை மேல கொண்ட பற்று இருக்கு. அப்படி நாம எப்படி இருக்கணும்னா, தாமரை இலையில தண்ணி எப்படி ஒட்டாது. தாமரை இலையில தண்ணி ஒட்டுமா சார்? ஒட்டவே ஒட்டாது. எவ்வளவுதான் நீங்க முக்குங்க, தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அதே போல நம்ம இல்லத்துல இருக்கணும். அவங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், மனைவி மக்களோடு இருக்கணும். ஆனா என்ன முழுவதும் யார்கிட்ட இருக்கணும்? என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரந்தால் மறவாமை. அந்த நிலையில அப்படி சிறுதுணையினர் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காருன்னா, அப்ப பிள்ளைய அறுத்து கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அன்பு வருதுன்னா, அப்ப எத்தனை பிறவில அவரு சிவ பூஜை பண்ணியிருப்பாரு, எத்தனை பிறவில அவரு சாமி வழிபாடு பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு
அருளாளர்கள் அத்தனை பேருமே சாமி மேல மிகுந்த அன்பு. நம்ம ஒரு துளி அன்பு செலுத்துறதுக்கே நம்ம முடியலங்கிறாங்க. தத்தையும் கிடையாது தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு குரு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை. பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே அப்படிங்கிறாரு நம்ம திருவிசைப்பார். பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல அதுல ஒரு துளியா இந்த நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதுமாங்கிறாங்கல்ல, காதலன் காசையை பத்தி சொல்றாங்கல்ல, நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதுங்க. அந்த அன்ப, அப்படிப்பட்ட அன்ப 1,00,000 கூறாக்கி, எத்தனை லட்சம்? 1,00,000 கூறாக்கி, அதுல ஒரு கூறு எடுத்து சிவபெருமான் அன்பு வைக்கணும். அதை கூட நம்ம என்ன செலுத்த முடியாம தான் இருக்கோம். ஒரு துளி அன்பு. சாமி சாமி சும்மா இல்ல, அவர் எதுக்கு இருக்காருன்னா இத்தனை உயிர்கள் வருதே நம்ம மேல ஏதாவது உயிர் அன்பு செலுத்தாதான்னு ஏங்கிட்டு இருக்காரு சிவபெருமான். அந்த திருக்கோயில சாமி எப்படி இருக்காரு? இது தன்மை வர்றவங்க பூரா லிஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி நீ இந்த பங்களாவை கொடுக்கல, இந்த காரை கொடுக்கல, இந்த பூரா லிஸ்ட் எடுத்து வந்துகிட்டே இருக்காரு. யாராவது ஒருத்தராவது உண்மையா வந்து வழிபாடு வருவாங்க சாமி காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அடியார்கள் தான் எப்படி இருப்பாங்க? சிவபெருமானை கேட்டு போவாங்க. மற்றவங்க எல்லாம் அடியார்களே சில பேர் என்ன செய்யறாங்கன்னா லிஸ்ட் எடுத்துட்டு தான் போறாங்க. இல்ல நான் இன்னும் அவங்களுக்கு சில இதெல்லாம் புரியல. சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அடியார்களே என்ன செய்யறாங்க சாமிகிட்ட போய். சாமிக்கு தெரியாதா எந்த உயிரை எந்த நேரத்துல எந்த நிலையில வைக்கணும் என்று? சாமி ஏற்கனவே சாமி என்ன செஞ்சாரு? ஏட்டில் எழுதி வச்சுட்டாரு. முன் செய்த ஏட்டின்படி என்று இருட்டாரு. ஏட்டில் எழுதி வச்சபடி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சாமியை வழிபாடு செய்ய செய்ய நம்மளை மேல் நோக்கி செல்ல செல்ல வைத்துக் கொண்டே இருக்கும். நம்ம கீழே போகவே விட மாட்டார். ஒரு பூ வச்சாலே சாமி விட மாட்டார். இது அவங்களுக்கு ஒரு மலர் பறித்து வைத்தாலே சிவபெருமான் விட, ஒரு திருப்பணி செஞ்சாலே விட மாட்டார். அப்படி மிகுந்த பற்றாக இந்த திருத்தொண்டைனாருடைய குரு பூஜை நன்னாள் என்று. இது என்ன மாசம்? சித்திரை. என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். நான் கரெக்டா சொன்னேன். சித்திரை பரணி நட்சத்திர நன்னாள் அன்று இன்னைக்கு இரவு 9:47 வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மள சாமி இந்த புராணத்தை சிந்திக்க வச்சாருன்னா சிவபெருமானுடைய எல்லை இல்லாத காரணை தான் காரணம். அடிக்கடி இன்னைக்கு வந்து சிவ தர்மத்தை தான் எடுக்கிறதா இருந்தது. ஆனா இன்னைக்கு நாயனாருடைய குரு பூஜை வந்ததுனால அந்த நன்னாள் அன்னைக்கு இந்த குரு பூஜை நன்னாள் அன்று சிறுத்தொண்டையனாருடைய பேச வச்ச பெருமாளுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல கடவுள். சாமியுடைய அருள் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? எந்த புராணமும் நம்ம பேச முடியும். ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நம்ம கூட இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா நம்ம தொடர்ந்து இதை சொற்பொழி பண்ணிட்டு இருக்கோம்னா இறைவனுடைய கருணை இல்லாம கிடையாது. கருணை இருக்க போய் தான் 5 வருஷமா நம்ம சொற்பொழி பேச்சு. இல்லைன்னா என்னைக்கே இறந்த காலி ஒண்ணுப்பான் இருப்பாரு சாமி. அந்த அளவுக்கு சாமியுடைய கருணை எல்லை இல்லைனின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்கிறேன் என்று கூறுவதற்கிறாங்க. அப்படி 4 பேருமே சாமி என்ன பண்ணாராம்? ஆட்கொண்டாராம். யார் யார? இது சிறுதொண்டையனார், அவருடைய பையன் சீராளன், அவருடைய மனைவி வெண்காட்டு நங்கை, அந்த சந்தானக்காரி அத்தனை பேரும் சிவலோகம் கூட்டு போயிட்டார் சாமி. சாமி அங்கிருந்து அவங்க திருவடி பேரின்பத்தை அனுபவித்தார்கள். இந்த 4 பேரும் சிவபதம் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு இந்த சிறுதொண்டையனாருடைய சிறப்பு. இந்த நன்னாள் என்று சிவபதம் அடைந்த ஒரு நன்னாள். இந்த 63 நாயன்மார்கள ஒரு நாயனாராக சிவபெருமான் திருத்தொண்டையனாரையும் வைத்துள்ளார் என்ற ஒரு தனிச்சிறப்பு. மிகுந்த சிறப்பு சிறுத்தொண்டையனார். ஏற்கனவே முதல்ல நான் சொன்ன மாதிரி எப்பயுமே எல்லா அடியாருக்கும் நாம கீழே இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருங்க. நம்ம உயர்வுங்கிற எண்ணம் மட்டும் தயவு செய்து என்ன செஞ்சிடாங்க வச்சிடாங்க. எல்லா அடியார்களுக்கும் நம்ம தாழ்வானவங்க, எல்லா அடியாருக்கும் நம்ம கீழே, எல்லா அடியாருக்கும் பின்னாடி நம்ம போவோம், எல்லாருக்கும் முன்னாடி போவோம்னு நினைக்காதீங்க. எல்லா அடியாருக்கும் பின்னாடி போவோம்னு நினைங்க. உங்களை சாமி முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். எப்பயுமே நம்மளை தாழ்வாதான் நினைக்கணும், உயர்வா நினைக்காதீங்க. எல்லா அடியாருக்கும் நம்மளாம் ஒரு பொருளா அப்படிதானே சுந்தரம் சாமி நினைச்சாரு. அந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு முன்னாடி நம்மளா இந்த அடியார் கூட்டத்துக்கு நம்மளா ஒரு ஆளா அப்படின்னு நேர தியாகராஜ பெருமானை போய் பார்க்க போனார். சாமி விட்டாரா? அடியார் திருக்கூட்டத்துல சேர்த்து விட்டு எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்மையும் ஆழ்வரோ கேளிர்னார். அடியார் திருக்கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னாரு? எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்னையும் ஒரு பொருளா ஆரூர் பெருமான் என்னை விட்டுருவாரான்னு கேட்டாரு. இப்ப நான் எப்படிப்பா உன்னை விடுவேன் தியாகராஜ பெருமான்? அடியாருடைய புகழை நீ பாடு.
கண்டிப்பா உன்னை அது அடியார் திருக்கூட்டத்தில் உன்னை சேர்த்துற அப்படின்னு சொல்லி அடியார் பாடம் வச்சு அதுலயும் முழு வரியும் எடுத்து கொடுத்தாரு. தில்லைவாழ் அந்த நதம் அடியாருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு. அதனால எப்பயுமே அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து எல்லா அடியாருக்கும் நாம பின்னாடி அடியார் பின் புகுவேன் தான் சொல்றாரு. புகுவார் அவர் பின் புகுவேன், முன் புகுவேன் சொல்ல, எல்லா அடியாருக்கும் பின் புகுவேன் தான் சொன்னாரு. எல்லா அடியாருக்கும் பின்னாடி இருக்கணும், தாழ்வாக தான் இருக்கணும். மற்ற அடியார்கள் உயர்வு, நம்மளாம் ஒரு பொருளா, நம்மளாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இருந்துகிட்டே இருக்கணுமே தவிர நாம உயர்வுன்னு மட்டும் தயவு செய்து என்ன செய்யறாங்க, எல்லா அடியாருக்கும் நம்ம கீழே இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. அதனாலதான் சிறுத்தொண்டர் இன்னைக்கு 63 நாயன்மார்கள் வந்திருக்காரு. அது எல்லா அடியாருக்கும் சிறுவனே நினைச்சாரு. அதனால சிறுத்தொண்டர் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிறுத்தொண்டரை பற்றி நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் குறையும் என்று சொல்லி திருப்புகழ் வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா குளத்துள் அன்பினர் உறவிடம் அருகிலன் விருப்பொடுந்திகரமும் வளம் வருகிலன் உவப்பொடுங்குகள் துதி செய்ய விலகிலன் மலை போலே தனித்தடும்பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கதித்தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே களக்கரும் செயல் ஒளிவர ஒரு கருத்து நைந்து அளமுறு தலைவுகள் திலன்பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்த நிலலைகள் குதிகொள்ள விழுக்குடைந்து மெய்குசை தசைகுண விரித்த குஞ்சிய முனையமர் பொறிவேலா மிகுத்த வன்மையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும மலைமுகளுடன் விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முனிமுறை கொடு புனச்சொரிந்திலர் பொதிய வினவரோடு சினத்தை நின்றறிதையும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வழியடி நறுத விட்ட அன்போடு பருவிய கொள்கைகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண திருமாலே. கைலாய பரம்பை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை வயல்வாய் மிகண்டார் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் வழியில் திருவாவுடு திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்முகில் வளாதுவிகம் அடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத தீர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். பார்வதி பதையே என்ன போற்று முருகனுக்கு சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்